في رضاك عن الإيمان والنجاة نظرا لوجهك في الدارين العلامة غنية أبدا غنية قيانا بسامي ناسيها بالدين آتماني وكنا من لنا دار السلام إذا كنا بمقعد صدق مهد اللعاب واغفر لنا بها للمسلمين بالسامين ناصرا بالدين كاتبا ولكل من قرأ الأبيات من قدها قدام سامي ولإخوانه فلله الصفات سيما محمد عليه الأصحاب والخدماء وضيفنا عندما ما النار السماء والسامين ناسها بالدين كاتباني مولاي صل وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم السلام عليكم ورحمة الله وبركاته. نقي قلبي من دخول الله على وجه سبيل هاديا إلى الطريق القادر لا إله إلا الله محمد خير يا رحيم المؤمنين اقبل دعاء عبد النبي أحمد آل وصحب تابعي خير النبي الصلاة والسلام عليك يا نبي الله الصلاة والسلام عليك يا خير النبي الصلاة والسلام عليك يا رسول الله الصلاة والسلام عليك يا خير الصلاة والسلام عليك يا حبيب الله الصلاة والسلام عليك يا خير شهيد شركر شيخ تيك صاحب ولساتيه أحمد الله بيتي நின்றதபாக ஓதிடும் பேர்களாம்
مغيم شيخ النبي والآن شفاعة دسر كم மதுகை ஓதும் மஜ்லிஸோர்க்கும் வந்து சிறப்பித்தோர்க்கும் யாவரும் மனங்கமல் இல்மனை உள்ளோர்க்கும் ஆதி ரஹமத்துண்டாக ஆமீன். ஆதி ரஹ்மானுன் அவன் தன் அமரரண்ட பிண்டமெல்லாம் ஜோதி நபியுல்லாவின் மீது சோபனம் சலவாத்துரைப்போன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா يا ربي صل عليه وسلم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على سيدنا إبراهيم وعلى آل سيدنا إبراهيم في العالمين إنك حميد مجيد. வல்லவனை வாழ்த்தி வல்லல் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி வாஞ்சமிகு வலிமார்களின் ஆசை நாடி ஆரம்பிக்கின்றேன். எல்லாம் அல்ல அல்லாஹுவின் பேரருளும் அண்ணல் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வையும் மேன்மக்களான நாதாக்கள் துஆக்களை ஆதரவைத்தவனாக சிறப்பிற்குரிய ஒரு நன்னாளில் சிறப்பான ஒரு மாதத்தில் சிறப்பிற்குரிய ஒரு விசேஷ தினத்தில் நம்மை எல்லாம் அல்லாஹ் ஒன்று கூட செய்திருக்கிறானே, அப்படிப்பட்ட அல்லாஹுக்கு எல்லாம் போகும். அருமையான பெரியவர்களே, தாய்மார்களே, இன்று ஓதப்பட்ட பாடத்தில் பல்வேறு செய்திகள் இடம்பெற்றுள்ளன. குறிப்பாக மனித கோடிகள் உருவாவதற்கு காரணமாக இருந்த மனித கோடிகள் பிறப்பதற்கு ஒரு முத்தாய்ப்பான ஒரு காரணம் இருக்கக்கூடிய நிகா சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கை மன ஒப்பந்தம் என்று சொல்லக்கூடிய பாடம். அதற்கு பிறகு அதிலிருந்து விடுதலை சில காரணங்கள் ஏற்படுமையானால் தலாக் என்ற ஒரு நிகழ்வையும் இன்று ஓதப்பட்டிருக்கின்றன. அடுத்ததாக அத்இமா சொல்லக்கூடிய உணவு பதார்த்தங்கள், உணவுகளை எப்படி எடுத்துக்கொள்வது, உணவுகளை எப்படி நாம் தயார் செய்வது, இந்த உணவுகள் மூலமாக எப்படி நாம் மனித கோடிகளுக்கு எடுத்து செல்வது என்பது போன்ற இந்த பாடங்கள், அகீகா சொல்லக்கூடிய இந்த பாடங்கள், ஏகப்பட்ட கிட்டத்தட்ட 200 சொச்ச ஹதீஸ்கள் இன்று ஓதப்பட்டுள்ளன. அருமையான பெரியோர்களே, உலகத்திலேயே சிறந்த ஒரு படைப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
மனித சமுதாயத்தை வைத்திருக்கிறான். இந்த மனித சமுதாயம் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு வழிமுறையும் அல்லாஹ் தந்திருக்கிறான். எனவே அந்த எப்படி நாம் வாழ வேண்டும் என்று அல்லாஹ் ரசூலால் சொல்லப்பட்டுள்ளனவோ அந்த அடிப்படையிலே தான் வாழ வேண்டும் என்பதுதான் ஷரீஅத்துடைய கோட்பாடு. உலகத்தில் பிறந்த நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொட்டும் கடைசி காலம் வரையிலும் கியாமத் நாள் வரையிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் தான் சுயமாக இயங்குவதற்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை. ஷரீஅத்தின் அடிப்படையிலே வாழ என்பதற்கெல்லாம் ஷரீஅத் அடிப்படையில் வாழ வேண்டிய அந்த வாழ்க்கை தான் நமக்கு மிக உயர்ந்த சித்தாந்தமானது. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டார்கள். படைக்கப்பட்ட பிறகு அவர்கள் தன்னம் தனியாகத்தான் அந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். இந்த உலகம் உருவாவதற்கு காரண கருத்தாக இருந்த நம்முடைய பாவா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலா தன்னுடைய கையால் களிமண்ணால் படைக்கப்பட்ட பிறகு அவர்கள் தன்னந்தனியா சொர்க்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்திலே பக்கத்திலே ஒரு பெண் அமர்கிறார். பக்கத்திலே ஒரு பெண் அமரக்கூடிய நேரத்திலே அவர் பார்க்கிறார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், நான் மட்டுமே இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிறேன், நான் மட்டுமே தன்னந்தனியாக இருக்கக்கூடிய இந்த நேரத்திலே என் பக்கத்திலே ஒரு பெண் அமர்கிறேன் சொன்னால் அந்த பெண்ணை தொடுவதற்காக ஆயத்தமான பொழுது, அந்த பெண்ணை டச் பண்ணுவதற்காக ஆயத்தமான பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், உங்கள் மூலமாகத்தான், உங்கள் விழாவி எலும்பின் மூலமாகத்தான் இந்த பெண் படைக்கப்பட்டிருக்கிறாள். அதே நேரத்திலே அந்த பெண்ணை நீங்கள் தொடுவதற்கு முன்பாக அந்த பெண்ணுக்கு மஹரை கொடுக்க வேண்டும். ஒரு திருமண ஒப்பந்தம் நடப்பதற்கு முன்பாக இரண்டு அவசியம். ஒரு நிக்காஹ் என்பது, ஒரு திருமணம் என்பது ஏதோ ஒரு பெண்ணை நாம் கொண்டு வந்து முடிப்பதல்ல. அந்த பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய மஹர் பணம் கண்டிப்பாக கொடுத்தே ஆக வேண்டும். இரண்டாவதாக கபூல் சொல்லக்கூடிய கபில்து சொல்லக்கூடிய அந்த வாசம் இடம்பெற வேண்டும். இந்த இரண்டும் இல்லை என்றால் அத்தோடு ஷாஹீது சாட்சியாளர்களோடு இருக்க வேண்டும். இந்த மூன்று தான் நிக்காஹுடைய ஒரு உயிரோட்டமான ஒன்று. அந்த காட்சியை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த பெண்ணை தொடுவதற்கு ஆயத்தமான பொழுது அந்த பெண்ணின் பெயர் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். ஹவ்வா என்றால் உயிரோடு இருக்கக்கூடியவள் என்ற பொருள்படக்கூடிய அந்த ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தொடுவதற்காக ஆயத்தமான பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், வெறுமனைகள் தொட முடியாது, அவர்களுக்கு மஹரை கொடுங்க சொல்லி காட்டுகிறான். எப்படி மஹரை கொடுப்பது? காசு பணம் இல்லை, திரகங்கள் இல்லை, டாலர்ஸ் இல்லை, எதுவும் இல்லாத ஒரு காலகட்டம். பணங்கள் உருவாவதற்குண்டான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை, பணங்கள் உருவாவதற்கு எந்த அமைப்பும் இல்லை. அந்த நேரத்திலே மஹரை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி மஹரை கொடுப்பது? மஹருக்குண்டான அந்த அவசியம் எப்படி ஏற்பட்டது? என்னிடத்தில் ஒன்றுமே இல்லையே, எந்த மஹர் பணம் இல்லையே என்று சொல்லப்பட்ட பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்கிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஒரு 10 ஸலவாத்தை நீங்க தாங்க சொல்லுங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஸலவாத்தின் மூலமாக நீங்க அந்த பெண்ணை அடைய முடியும். காரூண்ய நபி உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய, உங்கள் முன்பாக படைக்கப்பட்ட, நீங்களும் மண்ணும் களிமண்ணுக்கு தண்ணிக்கு மத்தியிலே படைக்கப்பட்ட ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை 10 முறை ஸலவாத்தாக சொல்லப்பட்டு விட்டால் நீங்கள் சொன்னால் நீங்கள் அந்த பெண்ணை கரம் பிடிக்க முடியும். 10 ஸலவாத்துகள் சொன்னார்கள், அந்த பெண்ணை மணந்து கொண்டார்கள். அதன் மூலமாகத்தான் மனித கோடிகள் இந்த உலகத்திலே பிறந்தது. அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான், இப்படி ஆண் பெண்கள் அல்லாஹ் தஆலா பரவ செய்தான். ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இல்லை, அவர்கள் மூலமாக வந்த மிகப்பெரிய பாக்கியம் பெற்ற நம்முடைய சமுதாய மக்கள். எல்லா நபிமார்களும் நிக்காஹ் முடிப்பதற்கு முன்பாக அவர்கள் மஹரை கொடுத்திருக்கிறார்கள். நிக்காஹுடைய செய்தி சொல்வதற்கு முன்பாக ஒரு மஹர் எப்படி அமைய பெற வேண்டும், மஹர் எப்படி இருக்க வேண்டும், மஹர் எப்படி வழங்கப்பட வேண்டும். எல்லா நபிமார்கள் இந்த உலகத்தில் திருமணம் முடித்தார்கள். திருமணம் முடிப்பதற்கு முன்னர் மஹரை கொடுத்து மணந்தார்கள். அந்த மஹரின் மூலமாக தான் திருமணத்தை முடித்துக் கொண்டார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மதிய நாட்டுக்கு வருகிறார்கள். மதிய நாட்டிலே இந்த நேரத்திலே அவர் சொல்கிறார்கள், நான் தேவையுள்ளவனாக இருக்கிறேன், நான் ஃபக்கீராக இருக்கிறேன் என்பதாக சொல்லி தன்னுடைய அந்த மிகப்பெரிய ஒரு கஷ்டமான சூழல் அந்த மதீனா நாட்டில் இருக்கிற நேரத்திலே
இரண்டு பெண்கள் தண்ணீரை எடுத்துக்கொண்டார்கள். நீண்ட செய்தி. அந்த தண்ணீரை எடுத்துக்கொண்ட பொழுது இந்த இரண்டு பெண்ணில் ஒரு பெண் சொன்னார்கள், பாப்பா ஷுஐப் நபி அவர்களே, எனக்கு இவர் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் உதவி செய்திருக்கிறார்கள், இவருக்கு கூலி கொடுக்க வேண்டும் என்று தான் செய்த அந்த கூலிக்காக, தான் செய்து கொடுத்த அந்த உதவிக்காக அந்த இரண்டு பெண்கள் ஒரு பெண் தன்னுடைய வாப்பாட்ட சொல்கிறார்கள், அவர் அபதிஸ்தஜ்ருஹு, வாப்பாவே இவங்களுக்கு ஏதாவது கூலி கொடுங்க. ஆனா ஒண்ணு இன்ன ஹைர மனிஸ்தஜர்தல் கவியுல் அமீன், இவர் மிகப்பெரிய சிறப்பிற்குரிய சக்தி வாய்ந்தவர்கள். ஒரு பெண் ஒரு ஆணிடத்தில் இரண்டு மட்டும் எதிர்பார்க்கிறார்கள். அந்த பெண்ணுடைய ஸ்டேட்மெண்ட், அந்த பெண் சொல்கிறார்கள், ஷுஐபினுடைய மகள் சொல்கிறார்கள், ஒரு பெண் ஒரு ஆணிடத்திலே காசு பணத்தை எதிர்பார்க்கல, அவர்களுடைய காசு பணம் முக்கியம் இல்லை. ஒரு பெண் ஒரு ஆணிடத்தில் இருக்க வேண்டிய இரண்டு முக்கியமான பண்புகள், அல் கவியு அல் அமீன். இந்த கவி சொல்லக்கூடிய மிக மிக சக்தி வாய்ந்தவர் இவர், நம்பிக்கை நட்சத்திரம் உள்ளவர் இவர். அந்த சொல்லக்கூடிய அந்த பெண், இந்த இரண்டு குணங்கள் இவரிடத்தில் இருக்கிறது. எனவே தான் பெண்கள் விரும்பக்கூடிய ஒன்று, சக்தி வாய்ந்தவன் ஒரு ஆணாக இருக்க வேண்டும், அடுத்தது நம்பிக்கையால் இருக்க வேண்டும். பாப்பா அவர்களுடைய சொல்லை கேட்டு அந்த பாப்பா அவர்கள் தன்னுடைய பிள்ளையுடைய அந்த சொல்லை தலைக்கு மேல் ஏற்றிக்கொண்டு அவர்களை அழைக்கிறார்கள். வந்து சொல்கிறார்கள், நீங்கள் என்னிடத்தில் கால இன்னி உரீத் அன் உங்கிஹக இஹதபனதைய ஹாதைன் அலா அன் தஅஜுரனி ஸமானிய ஹிஜஜ், நீங்க வாங்க, உங்களுக்கு நான் திருமணம் முடிச்சு வைக்கிறேன், என்னுடைய இரண்டு பெண்ணில் ஒரு பெண்ணை உங்களுக்கு மனம் முடித்து தருகிறேன். ஆனால் ஒரு ஷரத்து என்னண்டா, என்னிடத்துல 8 வருஷம் நீங்க ஊழியம் செய்ய வேண்டும், 8 வருஷம் எங்கிட்ட நீங்க வேலை பார்க்கணும். அதே நேரத்தில் 10 வருஷம் சொன்னா நீங்க நினைச்சீங்கன்னா ஆசைப்பட்டீங்கன்னா அது உங்க இஷ்டம் அவங்க சொல்லிட்டாங்க. அவங்க சொன்னாங்க, சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் 10 வருஷமே உங்ககிட்ட இருக்கிறேன்ட்டாங்க. அந்த 10 வருஷம் இருந்து 10 வருஷத்துக்கு உண்டான ஊதியத்தை தான் மகராக கொடுத்தார்கள். அருமையான பெரியவர்களே, சின்ன ஒரு கணக்கு போட்டு பாருங்க. ஒரு லேபர் காஸ்ட், லேபர் சொல்வார்கள், ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து 500 ரூபாய் என்று சொன்னால், ஒரு நாள் லேபர் காஸ்ட் அந்த ஊதியம் கொடுக்கிறோம் அல்லவா, ஒரு நாளைக்கு 500 ரூபாய் என்று சொன்னால் ஒரு மாதத்திற்கு எவ்வளவு ஆகிறது? 15,000 தினம், 15,000 எடுத்துக்கொண்டால் இப்படியே கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு 18 லட்சம் அவங்க மகரா கொடுத்திருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு ஒரு வித கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் கணக்கு போட்டீங்கன்னா 10 வருஷத்துக்கு எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 18 லட்சம் அவர்கள் மகரா வழங்கியிருக்கிறார்கள். ஆக மகர் என்பது ஒரு சாமானிய விஷயம் அல்ல. நாம் எடுத்துக்கொள்கிறோம் மகர் மிக சாமானியமாக. மகர் என்பது ஒரு பெண் எவ்வளவு வேண்டுமானால் கேட்கலாம், எவ்வளவு வேண்டுமானால் அவர்கள் அந்த மகரை கேட்டுக்கொள்ளலாம். அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகரை அழகாக சொல்லி காட்டுவார்கள். கைரு சதாக்கி ஐஸருஹு, மகர்கள்ல மிக சிறந்த மகர் என்ன தெரியுமா? லேசானது. மகருக்கு மிக சிறந்த மகர் லேசான மகர், குறைந்த மகர் அல்ல. ஐஸ்ன்னு சொன்னால் குறைந்தது அல்ல, மிக லேசான மகர். அவங்க தகுதிக்குண்டான மகரை கொடுக்க வேண்டும். யார் யாருக்கு என்னென்ன தகுதி இருக்கிறதோ, யார் யார்கிட்ட என்னென்ன பணங்கள் இருக்கிறதோ, என்னென்ன காசுகள் சொத்துகள் இருக்கின்றவோ, அந்த சொத்துடைய அடிப்படையிலே அவருக்கு முடிந்த அளவுக்கு அந்த மகரை கொடுக்க வேண்டும். ஒரு செய்தி சொல்கிறார்கள், ஹைது சதாக்கி ஐஸருஹு, மிக லேசான மகர் சொல்லும் பொழுது அந்த நேரத்திலே இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ராவியே அவர்கள் கிட்டத்தட்ட அதிகமான மகரை கொடுத்திருக்கிறார்கள். மகர் என்பது குறைவானதல்ல. ஐஸர் சொன்ன மிக லேசான மகர். இந்த ராவி அறிவிக்கக்கூடிய மிகப்பெரிய ராவி அவர் சொல்கிறார்கள், ஃபபாஅத்து மிஅத அல்ஃபின், அவங்களுடைய மனைவி தாம் பெற்ற அந்த மகர் மூலமாக 1,00,000 திரஹத்துக்கு அதை விற்றிருக்கிறார்கள். தாம் கொடுத்த மகர் மூலமாக மிக லேசான மகர் என்று சொல்லப்பட்டாலும் 1,00,000 திரஹத்துக்கு மேலாக நான் மகரை விற்றிருக்கிறேன் என்று சொல்லி காட்டுவார்கள். அப்ப அதிகப்படியான மகரை கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஒரு திர்ஹம் என்பது 3 கிராம். 3 கிராம் வெள்ளி வைத்துக் கொண்டால் 1,00,000 கிராம் இருக்கு, கிட்டத்தட்ட
பல லட்சம் ரூபாய் வருகிறது. எனவே அந்த மஹரை அதிகமாக கொடுப்பது ஏற்றமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களுக்கு மஹரை கொடுத்திருக்கிறார்கள். எல்லா மனைவிமார்களுக்கும் 12.5 ஊக்கியா. 12.5 ஊக்கியா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஊக்கியா என்பது 20 திர்ஹம். கணக்கு போட்டு பார்க்க வேண்டும். 12 ஊக்கியா என்றால் ஒரு ஊக்கியா என்பது 20 திர்ஹம். அதாவது கிட்டத்தட்ட 500 திர்ஹத்திற்கு மஹர் கொடுத்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 500 திர்ஹம் கணக்கு போட்டு பார்த்தால் ஒரு திர்ஹம் என்பது 3 கிராம். நம்முடைய அமீரகத்துடைய திர்ஹத்தை கணக்கு போடக்கூடாது. திர்ஹம் என்று அங்கு சொல்லப்பட்டாலும் ஒரு திர்ஹம் என்பது 3 கிராம் என்று சொன்னால் 500 இன்று 3 கூட்டி அமைத்தால் அதாவது 1500 எடை கொண்ட அந்த மஹரை கொடுத்திருக்கிறார்கள், வெள்ளை கொடுத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1 லட்சம் அளவுக்குண்டான பணத்துடைய மதிப்பீட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மஹரை கொடுத்திருக்கிறார்கள். எல்லா மனைவிமார்களுக்கும் 500 திர்ஹத்தை 11 மனைவி, அது 10 மனைவிக்கு 500 திர்ஹத்தை கொடுத்திருக்கிறார்கள். அருமையான பெரியவர்களே, எனவே தான் அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான், வாதைத்தும் இஹ்தாஹுன்ன கின்தாரா, நீங்க குவியல் கொடுத்தாலும் சரி, ஃபலா தஅஹுது மினு ஷைஆ, அந்த பெண்ணை எது நீங்க கேட்க கூடாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கட்டத்திலே சொல்கிறார்கள், மஹர் நிர்ணயம் செய்கிறார்கள். அந்த மஹர் என்று சொன்னால் 500 திர்ஹத்துக்கு மேலாக இருக்கக்கூடாது என்று ஒரு திர்ஹத்தை 500 திர்ஹத்தை மட்டுப்படுத்துகிறார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த நேரத்தில் ஒரு பெண்மணி எழுந்து கேட்கிறார்கள், யா உமர் மா ஹமலக், உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, ஏன் நீங்கள் மஹரை குறைக்கிறீர்கள்? மஹரை குறைப்பதற்கு உங்களுக்கு தைரியம் கொடுத்தது யார்? மஹர் எப்படி குறைக்க முடியும்? அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான், வாதைத்தும் இஹ்தாஹுன்ன கின்தாரா, மஹரை நீங்கள் குவியலா கொடுங்க, தங்க குவியலா கொடுங்க, எவ்வளவு வேண்டுமானாலும் கொடுத்துக் கொள்ளலாம். அந்த மஹரை குறைப்பதற்கு எந்த ஒரு அவகாசம் கிடையாது என்று சொல்லப்பட்ட பிறகு உமர் ரலியல்லாஹு அந்த கருத்தை வாபஸ் வாங்கினார்கள். என ஒரு ஆயத் குர்ஆனில் இருப்பதால் அது மூலமாக மஹர் எவ்வளவு கொடுத்துக் கொள்ளலாம். ஸல்லல்லாஹு காலத்தில் ஒரு செய்தி என்ன சொன்னால், சாபித் கைஸ் சம்மாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி தான் கரம் பற்றிய மனைவியை விவாகரத்து செய்யும் பொழுது அந்த நேரம் சொல்கிறார்கள், நீங்கள் ஹுல் அடிப்படையில் செய்வதாக இருந்தால் அவர் உங்கள் தந்த அந்த தோட்டத்தை நீங்க கொடுங்கிறாங்க. தோட்டம் என்பது சாமானிய தோட்டம் அல்ல. தோட்டம் என்றால் நிறைய மரங்கள் இருக்கும், தண்ணீர் அதிகம் ஓடிக்கொண்டிருக்கும். அப்பேற்பட்ட அந்த அளவுக்கு உண்டான அந்த தோட்டத்தில் கொடுங்கண்டா அந்த அளவுக்கு மஹர் கொடுத்திருக்கிறார்கள். அருமையான பெரியோர்களே, தாய்மார்களே, மஹர் என்பது ஏதோ ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வருவதல்ல. மஹர் எவ்வளவு வேண்டுமானால் கேட்டுக்கொள்ளலாம். மனைவிக்கு இந்த உரிமை இருக்கிறது, பெண்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது, எவ்வளவு வேண்டுமானால் கேட்டுக்கொள்ளலாம். அதே நேரத்தில் மனைவி வேண்டாம், நான் வசதியா இருக்கிறேன், எனக்கு தேவையில்லை என்றால் அது வேற விஷயம். அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான், வாத்து நிசா சதுகாத்திஹின்ன நிஹ்லா, நீங்கள் மனைவி கரம் பற்றிய மனைவிக்கு நிஹ்லத்தன் மனமோந்து கொடுங்க, சந்தோஷமாக கொடுங்க. அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். அப்துர் ரஹ்மான் யூஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய வசதிமிக்க ஒரு சஹாபி. அன்றைய காலத்தில் ஸல்லல்லாஹு அவர்கள் மதீனத்து மக்களையும் மக்கா வாசிகளையும் ஒன்று சேர்த்து ஆகன் நபி ஸல்லல்லாஹு அவர்கள் ஒரு சகோதரத்தை ஏற்றுக்கொண்டார்கள், உண்டாக்கி கொண்டார்கள். அந்த மதீனத்து மக்கள் எல்லாம் வீடுகளையும் வாசகளையும் அந்த மக்கத்து முஹாஜிர் கொடுத்தார்கள். இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள், எனக்கு அப்படியெல்லாம் தேவையில்லை, எனக்கு கடையை காட்டுங்க, நான் கடைக்கு போய் அங்கு சில சாமான்களை விட்டு மிகப்பெரிய விற்பனை உள்ள மக்களாகிவிட்டார்கள், மிகப்பெரிய வசதி மக்களாகிவிட்டார்கள். எந்த அளவுக்கு சொன்னால் அவர் கடைசி காலத்திலே மதீனாவில் தங்க வீடு அவங்க மட்டும்தான் இருந்தது. அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் மட்டும் தங்கத்தால் கட்டப்பட்ட ஒரு வீடு எந்த சஹாபிக்கு அமையப்படல. அவ்வளவு காசு பணத்தை அவர் கொடுத்தான். அவர்கள் திருமணம் முடிக்கிறார்கள். திருமணம் முடித்த நேரத்திலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை சந்திக்க வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அவர்களை சந்திக்கும் நேரத்தில் கேட்கிறார்கள், அப்துர் ரஹ்மான் அவுஃப், ஏதோ ஒரு வாடை நான் நுகர்கிறேனே, கம் சுகுத்த இலைஹா, ஏதோ ஒரு வாடை எனக்கு தெரிகிறது, நீ திருமணம் முடித்தீர்களா என்று கேட்ட பொழுது, ஆம் திருமணம் முடித்திருக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ் பாரக்கல்லாஹ் என்று சொல்லிட்டு கேட்கிறார்கள், கம் சுகுத்த இலைஹா, அந்த பெண்ணுக்கு மஹர என்ன கொடுத்தீங்க?
மஹர் கொடுத்தீங்களா இல்லையா? அந்த மஹர் எப்படி கொடுத்தீங்கன்னு கேட்கும்போது சொல்கிறார்கள், அதாவது நவா சொல்லக்கூடிய பேரிச்சப்பழத்துடைய கொட்டைக்குண்டான அளவுடைய ஒரு தங்கத்தை நான் கொடுத்திருக்கிறேன் சொன்னார்கள். நவாத் என்று சொன்னால் ஒரு கிட்டத்தட்ட அந்த 5 கிராம் சொல்லக்கூடிய தங்கம், அந்த கிராமை கொடுத்திருக்கிறார்கள். 5 கிராம் தங்கத்தை நீங்கள் இப்போதைய காலத்தில் நீங்கள் கால்குலேட் போட்டுக் கொள்ளுங்கள். ஓகே, ஒரு கிராம் என்பது 12,800 இன்றைய ரேட், கிட்டத்தட்ட 66,600 அவர்கள் அந்த திரகத்தை கொடுத்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அந்த பணத்திற்குண்டான மதிப்பு, அந்த தங்கத்தினுடைய அந்த அளவுக்குண்டான அந்த நவாத்தை கொடுத்திருக்கிறார்கள். அப்ப அந்த அளவுக்கு எல்லா சஹாபாக்களும் மட்டுமல்ல, எல்லா நபிமார்களும் மஹரை அதிகமாகத்தான் கொடுத்திருக்கிறார், குறைச்சு கொடுக்கல. ஐசருஹு என்று சொன்னால் சிலர்கள் அர்த்தம் செய்கிறார்கள் குறைந்த மஹர் என்று. அது குறைந்த மஹர் அல்ல, அது ஹசர் அல்ல. ஐசர் சொன்னால் லேசான மஹர். அவங்க தகுதிக்குண்டான மஹரை கொடுத்திருக்கிறார்கள். அருமையான பெரியவர்களே, அது மட்டுமல்ல, வாஷிருஹுன்ன பில் மஅரூஃப் அல்லாஹ் சுட்டி காட்டுவான். நீங்க கரம் பற்றிய மனைவியோடு அன்புகரமாக அழகான முறையிலே, நட்பு முறையிலே, இங்கிதத்தோடு நீங்க நடந்து கொள்ள வேண்டும். இன்று ஓதப்பட்ட பாடத்திலே எத்தனையோ செய்தி சொல்லும் பொழுது தன்னுடைய கரம் பற்றிய மனைவியை எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும். பொதுவாக மனைவி நம்ம தோத்துறணும், மனைவிட்டு நாம தோத்துறணும். அந்த தோத்தல் என்பது நமக்கு பலகீனம் அல்ல, கோழைத்தனம் அல்ல. மனைவி என்ன சொன்னாலும் சரி என்றுதான் அந்த வாழ்க்கை நடத்த வேண்டும். வாழ்க்கை என்பது 2 வார்த்தையில் உள்ளது. சரி சாரி என்று சொன்னாலே வாழ்க்கை எங்கோ போய்விடும். மனைவி ஒன்று சொன்னால் சரி ஓகே அப்படின்றால் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவார்கள். சாரிமா என்று சொன்னால் சந்தோஷப்படுவார்கள். இல்ல நீ என்ன சொன்ன நான் என்ன கேட்பது போயிட்டா அப்ப அங்க மிகப்பெரிய பூகம்பம் உருவாகிறது, மிகப்பெரிய பூகம்பம் உருவாகிறது. மனைவி என்ன சொன்னாலும் ஓகே சரி என்று போய்கிட்டே இருக்கணும். ஆர்குமெண்ட் தேவையில்லை. பிற மக்கள் நம்மகிட்ட சண்டை பிடிக்கிறாங்க, பிற ஆட்கள் நம்மகிட்ட வம்பு வளர்க்கிறாங்க, அந்த வம்பு வேற. நம்மளை ஒரு ஆள் தாக்குறான்னு சொன்னால், நம்ம ஒரு ஆள் திட்டுறான்னு சொன்னால், நம்மளை ஒரு ஆள் ஒரு வேற வகையை நம்மளை கொச்சப்படுறது, அவன்கிட்ட சண்டை போடுறது வேற விஷயம். அவங்ககிட்ட நம்ம கீழே இறங்கி போறதல்ல, அவங்களுக்குள்ள அந்த வித்தியாசம் வேற. மனைவி ஒன்று சொல்லிவிட்டார், அது என்ன சொன்னாலும் சரி என்று நீங்கள் போயிட்டீங்கன்னு சொன்னா அந்த குடும்பம் வெளிச்சத்திலே தான் இருக்கும், சண்டைக்கு வேலையே இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், வாஷிருஹுன்ன பில் மஅரூஃப், அழகான முறையில் நீங்கள் வாழ்க்கை நடத்தி பண்ணுங்கள். ஃபஅஸா, அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான், அன் தக்ரஹு ஷைஅன் வஜஅல அல்லாஹு ஃபீ கைரன் கஸீரா. நீங்க ஒன்றை நீங்க வெறுக்கலாம், ஆனா அல்லாஹ்ட்ட அது கைர் இருக்குது. நீங்க ஏதோ ஒரு வகையில் ஒரு மனைவியை நீங்க வெறுக்கிறீங்க, ஏதோ ஒரு காரணத்துக்கு அவளை புறக்கணிக்கிறீங்க, ஏதோ ஒரு காரணத்துக்கு அவளை தண்டிக்கிறீங்க. அல்லாஹ் இடத்துல வஜஅல அல்லாஹு ஃபீ கைரன் கஸீரா, அல்லாஹ் அவரு கைர் வச்சிருக்கா, நீங்க சேர்ந்து வாழ்ந்தீங்கன்னு சொன்னா. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், அப்படி ஒரு இருவரும் பிரிந்து இருவரும் சண்டை போட்டு ஒன்று சேர்ந்து விட்டால் அது ஒரு குழந்தை பெருக்குமையானால் அந்த குழந்தை சாலிகான பிள்ளையாகி எல்லோருக்கும் மிக உதவியான பிள்ளையாக்கி தந்துடுவான். வஜஅல அல்லாஹு ஃபீ கைரன் கஸீரா. கைர் பொதுவாக கைர் என்ற அரபி கிராமர்ல, அரபி இலக்கணத்தில் கைர் என்று சொன்னால் இஸ்மு தஃதீலுடைய அர்த்தம் கொடுப்பார்கள். அரபி கிராமரை படித்த உலமாக்களுக்கு இருக்கிறார்கள். கைர் என்ற வார்த்தை இஸ்மு தஃதீல். அப்ப அதிகமான கைரான விஷயத்தை அல்லாஹ் தருகிறான், அதிகமான ஒன்றை உங்களுக்கு அல்லாஹ் தர நாடி இருக்கிறான். அப்ப மனைவிமார்கள்ட்ட நீங்க சண்டை போடாம அவங்க என்ன சொன்னாலும் சரி என்று நீங்க போய்விட்டால் அது மூலமாக நீங்கள் ஒற்றுமையாகி ஒரு குழந்தை உண்டாகி விடுமையானால் அதில் அல்லாஹ் கைரை தந்து அந்த குழந்தை எல்லாம் சிறப்பான பிள்ளை, ஆலிமான ஹாஃபிஸான பிள்ளை, டாக்டராக பட்டதாரியால் ஆக்கி தருகிறான். அருமையான பெரியவர்களே, எனவேதான் லா யுஃப்ரிகு முஃமினுன் முஃமினத்தன் வ இன் கரிஹ மின்ஹா குலுக ரலிய மின்ஹா ஆகர். லா யுஃப்ரிக் ஐ லா யுபகிது. நீங்க இந்த மோமினத்தான ஒரு பொம்பளையை நீங்க வெறுக்காதீங்க, அவளை வெறுத்த பார்வையில் பார்க்காதீர்கள். இன் கரிஹ மின்ஹா குலுகன், அவங்ககிட்ட ஏதாவது உங்களுக்கு வெறுக்கத்தக்க ஒரு காரியத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ரலிய மின்ஹா ஆகர், இன்னொரு விஷயத்துல உங்ககிட்ட சந்தோஷப்படுத்துவீங்க. உங்களுக்கு பிள்ளைய கொடுத்துருக்கிறாங்க, அதை பாருங்க. சண்டை வருதுன்னு சொன்னா, கருத்து வேறுபாடு வருதுன்னு சொன்னால் உங்களுக்கு குழந்தை பெற்று தந்திருக்கிறாள், உங்களுக்கு நல்ல முறையில் உணவுகளை சமைத்து போடுகிறாள், உங்களை கண்ணியப்படுத்துகிறாள்,
உங்களை கௌரவப்படுத்துகிறாள். ஏதாவது விஷயத்தை உங்களுக்கு பிடிக்கலையா, அதை விட்டுட்டு நல்லதை நீங்க நினைச்சு பாருங்க. புள்ள தர்றது மிகப்பெரிய பாக்கியம். அந்த புள்ளைய குழந்தைய தாயாக இருந்து, குமரியாக இருந்து, தாயாக இருந்து, மனைவியாக இருந்து உங்களுக்கு பிள்ளையை பெற்று தர்றாங்களே, மிகப்பெரிய பாக்கியம் அல்லவா? நபிகளாருடைய மனைவிமார்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அவர்கள் ஆயிஷா மேல் அதிகமாக அக்கறை செலுத்துவார்கள். ஆயிஷா நாயகி மேல மிகப்பெரிய பாசம் கொள்வார்கள். அப்ப அந்த மற்ற 10 மனைவிமார்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்ன ஆயிஷா நாயகி போய் நீங்க கொண்டாடுறீங்க, நாங்கள் எல்லாம் அப்படி இல்லையா? ஸல்லல்லாஹு ஒரே வார்த்தையில சொன்னார்கள், எனக்கு குழந்தையை தந்திருக்கு. அதாவது கதீஜா அம்மா பத்தி மிகப்பெரிய மக்கள் பேசுவார்கள். ஆயிஷா அம்மா மற்ற ஏனைய மக்கள் கதீஜா நாயகி மிக பெருமையா பேசுவார்கள். ஏன் ஒரே கதீஜாங்கிறீங்க? கதீஜா நாயகி எனக்கு பிள்ளையை தந்திருக்கிறார்கள். அப்ப உங்ககிட்ட ஒண்ணும் இல்லையேங்கிற அளவுக்கு அவங்களை கண்ணியப்படுத்துகிறார்கள். எனவே ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கலையா, இன்னொரு விஷயத்தை நீங்க பாருங்க. அருமையான பெரியவர்களே, எனவேதான் அந்த அளவுக்கு. அதே போல உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபிகளாரை திருமணம் முடிக்கிறார்கள். அந்த பெண்ணிடத்தில் எந்த மகரையும் கேட்கல. நீங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டீங்களே, அது ஒன்னே எனக்கு போதுங்கிறார். நீங்க இஸ்லாத்துக்கு வந்து விட்டீர்கள், அது ஒன்னே எனக்கு போதும் சொல்லி காட்டுவார்கள். அங்க அருமையான பெரியவர்களே, இந்த மகர் என்பது ஒரு சாமான விஷயமான அல்ல, மிக பாரதூரமான விஷயமா எடுத்துக்கொண்டு மகரை அடிப்படையாக கொடுக்க வேண்டும். அடுத்ததாக ஒரு சீன சொன்னால், கணவன் மனைவிக்கு மத்தியிலே ஒரு பிரச்சனை வருகிறது. இன்று ஓதப்பட்ட பாடம், வல்லாத்தி தகாஃபூன நுஷூஸஹுன்ன ஃபஇதுஹுன்ன வஹ்ஜுருஹுன்ன ஃபில் மலாஜி வத்ரிபூஹுன்ன. அல்லாஹ் சொல்கிறான், கணவன் மனைவி மத்தியிலே பிரச்சனை வரத்தான் செய்யும். பிரச்சனை இல்லாத உலகமே குடும்பமே கிடையாது. ஊடல் கூடல், தமிழில் அவர் சொல்வார்கள், ஊடல் கூடல். முதல்ல ஊடல், அப்புறம் தான் கூடுறது. அப்ப எந்த ஒரு குடும்பத்திலையும் நான் பிரச்சனை இல்லாமல் இருந்து யாரும் சொல்ல முடியாது. ஒரு ஆள் சொல்றாரு, என்ன சொல்றாரு, நான் 10 வருஷம் வாழ்ந்திருக்கிறேன், என் மனைவிட்டு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொன்னா அவன் பொய் சொல்றான், அவன் நடிக்கிறான். ஒருத்தர் சொல்றான், ஒரு ஆளு, என் மனைவிட்ட நான் சண்டையே போடல, என் மனைவிட்ட நான் எந்த ஒரு கஷ்டம், எந்த நேரத்தில் சண்டை போட ஒத்துமையா இருக்கிறேன்னு சொன்னா அவன் வாழ்க்கை வாழல, அவன் பொய் சொல்றான். வாழ்க்கை என்பது பிரச்சனை வரத்தான் செய்யும். பிரச்சனையே குடும்பம் ஆயிடக்கூடாது. பிரச்சனைக்கு ஒரு லெவல், ஒரு அளவு இருக்கிறது. பிரச்சனையே லைஃபா ஆயிடக்கூடாது. அந்த நேரத்தில் ஒரு பிரச்சனை ஒருமையானால் குடும்பத்தார்கள் எல்லாம் முதல்ல அந்த பெண்ணுக்கு பயான், அந்த பையனுக்கு நாம் பயான் செய்யணும், கவுன்சிலிங் கொடுக்கணும், கவுன்சிலிங் கொடுக்க தெரியணும். அதுக்கு பிறகுதான் அவர்களை பிரிக்கிற விஷயமாக வறுமையானால் فبعضوا حكما من أهله وحكما من أهلها إن يريدا إصلاحا يوفق الله بينهما. அல்லாஹ் சொல்கிறான், நீங்க அவர்களை மனவிலக்கு செய்வதற்கு முன்பாக அவங்களை பயான் செய்யுங்க, அவர் நல்ல முறையில் அழகான எடுத்து சொல்லுங்க. காயம் இல்லாமல் லைட்டை தட்டி வர்ற அடிக்கிற கூடாது, லைட்டை தட்ட வேண்டும், படுக்கிட்டு விளக்க வேண்டும். இப்படி எல்லாத்துக்கு பிறகுதான் அந்த குடும்பத்தில் 2 ஆளை கூப்பிடணும். மாப்பிள்ளை வீட்டுல ஒரு ஆளு, பெண் வீட்டு ஒரு ஆள், ஹக்கமன். அந்த மாப்பிள்ளை வீட்டு சாதாரண ஆள ஒரு சோழ இருக்கக்கூடாது, அவர் ஹாக்கிமா நல்லவராக இருக்கணும். பொண்ணு வீட்டில் நல்லவர், மாப்பிள்ளை வீட்டு நல்லவராக அவரை கூப்பிடணும். கூப்பிட்டுட்டு அந்த அந்த நல்லவர் இருக்கிற ஹக்கம், அவர் ஒத்துமையாக்கணும்னு நியத்தில் இருக்கணும். இல்லை நான் பிரிச்சிருவேன், என்ன என் மகள் அடிச்சு போட்டா அவரு, என் மகள் அடிச்சு போட்டார் அவரு அப்படின்ட்டு அந்த நினப்பு வரக்கூடாது. வரக்கூடிய ஹாக்கிம், வரக்கூடிய அந்த நடுவர் என்ன அவருக்கு இருக்கணும், இஸ்லாஹ நான் சேர்த்து தான் வைப்பேன், நான் பிரிச்சு விட மாட்டேன். இன்னைக்கு எத்தனையோ குடும்பத்தில் என்ன செய்யறாங்கடா, ஜமாத்தில் கூட்டி போயிடுறாங்க, போகும்போது என்னப்பா நீ இப்படி அடிச்சுட்டா, நீ போப்பா அப்படின்றாங்க. அப்படி கூடவே கூட அந்த நடுவர் எப்படி இருக்கு, எந்த திறமைட்டு இருக்கணும், நான் சேர்த்து வைக்கண்டா நான் போக மாட்டேன். 2 குடும்பத்தில் பிரச்சனையா, அந்த குடும்பத்தை நான் கூட சேர்த்து வைப்பேன், அந்த இஸ்லாஹ் நீயத்தில் போகணும். ஒரு செய்தியை பார்க்கிறோம், ஃபாத்திமா அம்மா அவர்கள் நபிகளுடைய மகள் அல்ல, இன்னொரு ஃபாத்திமா அவர்கள் அபூ தாலிபுடைய மகன் அகீல் ரலியல்லாஹு அவர்களுக்கும் ஃபாத்திமாவுக்கும் திருமணம் முடிஞ்சது. நல்லா புரிஞ்சுக்கணும், 2 பேருக்கும் திருமணம் நடக்கிறது. திருமணத்தில் திடீர்னு கைகலப்பு ஆயிடுச்சு. என்னண்டா,
அந்த ஃபாத்திமா அம்மா அவர்கள் சொல்கிறார்கள், அந்த ஃபாத்திமா வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரி அம்மா. அந்த பொம்பளை மிகப்பெரிய மனுஷி, அவங்க காசு பணத்தால் உயர்ந்தவர்கள். அவங்க சொல்றாங்க, அன்ஃபகு அலைக்க அலா தஸ்பிரி, நீங்க என்ன பொறுமையா நடந்தீங்கன்னா நான் அவங்க செலவு செய்வேன், நீங்க எந்த காசு தரவானா. நீங்க ஓதப்பட்ட பாடத்தில் நஃபகா, தான் கரம்பட்டிய மனைவிக்கு காசு கொடுக்கிறது, தான் கரம்பட்டிய மனைவிக்கு காசு கொடுக்கிற இன்று ஓதப்பட்ட பாடம். நேற்று ஒரு ஆள் என்ற ஒரு சட்டம் கேட்டார், ஆலிம்சா இந்த மனைவிக்கு காசு கொடுக்கக்கூடாதுன்னு தர்ஜமால வருது. அவர் தர்ஜமா படிச்சிருக்கிறார். நேற்று இந்த ஜனாசாக்கு ஒரு வந்திருந்தாங்க, ஒரு சின்ன ஒரு கேள்வி. நான் தர்ஜமாவை படித்தேன் ஐசத்து ஆலிம்சா, அது என்ன போட்டிருக்கேன்டா மனைவிக்கு காசு கொடுக்காதீங்கன்னு வருது. அப்போ காசு கொடுக்கக்கூடாதா? காசு கொடுக்கறது எப்படி நான் வாழ்க்கை வாழ்றது? நான் சொன்னேன், நீ காசு கொடுக்கலையா தர்ஜமா படிக்காதன்ட்டேன். காசு கொடுக்க வேறு விஷயம், தர்ஜமா படிக்காத நீ. அதுக்குண்டான ஆள்கிட்ட போய் கேளு, அது ஏன் சொன்னாங்க, எதுக்கு அல்ல சொன்னான்னு உனக்கு தெரியாது. தலாக் சொல்லப்பட்ட மனைவி தலாக் சொல்லப்பட்ட பிறகு போயிட்டாண்டா காசு தேவையில்லையே. முத்தலாக்கூடிய காலத்தில் தலாக்கூடிய 3 மாச நேரத்தில் தான் காசு கொடுக்கணும் தவிர உன்னை விட்டு போயிட்டாங்கன்னா ஏன் காசு கொடுக்கணும்? ஆக அருமையான பெரியவர்களை, இந்த அம்மா ஃபாத்திமா அம்மா மிகப்பெரிய கோடீஸ்வரி அம்மா. அவங்க என்ன செய்றாங்க, தான் கணவன்கிட்ட சொல்றாரு, அக்கீல்கிட்ட சொல்றாங்க, நீங்க வந்து எனக்கு எந்த நஃபகா தேவையில்லை, நான் கோடீஸ்வரி அம்மா, நான் உங்களுக்கு தர வேண்டாம். இன்னைக்கு எந்த பொம்பளை சொல்லுவாங்களா, எந்த கோடி சொன்னா காசு கொடுப்பான்ருவாங்க. அது கடமை நம்ம கொடுத்துட்றோம். இப்போ கடைசியில் என்ன ஆகுதுன்னு சொன்னா, காசு நான் தந்துடுறேன், நான் செலவு பண்றேன் அப்படின்னு அந்த பொம்பளை சொல்றாங்க. சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த அம்மா கேட்குறாங்க, ஐன உத்துபத்து ரபியா ஒ ஷைபத்து ரபியா அப்படின்னு கேட்குறாங்க. உத்துபத்து ரபியாவுடைய உங்களுடைய உத்துபா அவர் எங்க இருக்கிறாரு, ஷைபா எங்க இருக்கிறாரு? அவங்களுடைய சொந்தக்காரனால அந்த ஃபாத்திமா அம்மா அங்கே கேட்குறாண்டா, அந்த அகீலுடைய சொந்தக்காரங்க உத்துபா ஷைபா, அந்த ஷைபா எங்க இருக்கிறாங்க, உத்துபா எங்க இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த அகீலுங்கிற அமைதியா இருக்கிறாங்க, எந்த பேச்சும் பேசலை. நம்முடைய வாப்பாவை பற்றி கேட்குறாங்க. உத்துபாங்கிறது வாப்பா, உங்க வாப்பா எங்க இருக்கிறாங்க? ஏன்னா அவர் குஃபரா மறைஞ்சிட்டார். சலாசு காலத்தில் வந்து ரசூலுக்கு அகின்ஸ்ட வேலை பார்த்தாங்க. அப்போ அந்த நேரத்தில் வந்து உத்துபா அவங்க எங்க, ஐன உத்துபா ஐன அந்த ஷைபா அப்படி கேட்கணும். கொஞ்சம் அமைதியாக இருக்கும் பொழுது, அதாவது அதுக்கு சபுருக்கு ஒரு எல்லை உண்டு. ஒரு மனைவி ஒரு கணவர்கிட்ட கேள்வி கேட்கலாம், அதுக்கு ஒரு அளவு ஒரு எல்லை இருக்குது. என்ன வேண்டாலும் கணவன் பண்ணிச்சிருவான், என்ன வேண்டாம் நம்ம தோத்துருவான்ட்டு அவனை முட்டாளாக இருக்கக்கூடாது. கணவன் நம்ம சொல்ல கேட்குறான், என்ன ரசூல் சொல்லிட்டா கனவிட்ட பணிஞ்சு போன்ட்டாங்கன்னு சொன்னாலே நம்மகிட்ட அவர் பணிஞ்சிருவார். கணவன் நம்மகிட்ட புருஷன் பணிஞ்சிருவான், அதுக்கு என்ன வேண்டாம் அப்படி தள்ளி மிதிக்கக்கூடாது, அவனை முட்டாளாக்க கூடாது. கணவனை மதிக்கணும். நீங்கள் அவங்ககிட்ட கட்டுப்படுறாரு இல்லை, கணவன் எனக்கு கட்டுப்படுறாரு, அதுக்கு அவரை வந்து ஒரு தப்பான முறை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இந்த அம்மா கேட்குறாங்க, ஐன உத்துபத்து ரபியா ஒரு ஷைபத்து ரபியா, உத்துபா எங்கே ஷைபா எங்கன்னு கேட்கும் பொழுது உடனே அவருக்கு பொறுமையே இல்லாம சொன்னாரு, அலா யசீரிகி ஃபின்னாரி இதா தஹல்தி. அழகா அந்த அவர் சொன்னாங்க, நான் பொறுமையாக தான் இருந்தேன், என் பொறுமையை சோதிக்கிறா. அலா யசீரிகி ஃபின்னாரி இதா தஹல்தி, நீ நரகத்துக்கு போனீங்கன்னா உன்னுடைய இடது பக்கத்தை அவர் நிற்பாரு அப்படிங்கிறாங்க இந்த பொம்பளை. அவர் சொல்றாரு, அகீல் சொல்றாரு, நான் பொறுமை இருந்தேன், வாய் அமைதியாக இருந்தேன், சும்மா வாய் நீ கிளறீங்க. அலா யசீரிக்கு நீ நரகத்துக்கு போயிட்டீங்கன்னா நரகத்துக்கு இடது பக்கம் நிற்பாருன்றவனையும் அந்த அம்மா கோவம் வந்துச்சு. உடனே புர்கா அவருடைய போரா போட்டு நேர உஸ்மான் அஃபாரில்லா அவருடைய தர்பாருக்கு போயிட்டாங்க. போன இந்த செய்தி அவங்ககிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி நான் சொன்னேன், இப்படி ஒரு சொல்றாரு, அலா யசீரிக்கு ஃபின்னாரிதா தஹல்திங்கிறாரு, நீ நரகத்துக்கு போயிட்டா இடது பக்கமா அவங்க நிற்பாங்க சொல்லும்போது அது எப்படி நான் நரகத்து நான் போவேனா, நான் நரகத்துள்ள ஆளானா? இந்த செய்தியை கேட்ட உஸ்மான் அஃபார் இல்லா லஹிக்கு அவங்க சிரிச்சுட்டாங்க. என்னப்பான்னு சொல்லிட்டு 2 பேரை கூப்பிட்றாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் முஆவியா அவர்களையும் கூப்பிட்டு சொல்றாங்க, இந்த பொம்பளைக்கு நீங்க ஃபைசலா பண்ணுங்க, இந்த பொம்பளைக்கு நீங்க என்ன செய்ய இஸ்லாஹா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அந்த பொம்பளை அந்த வீட்டில் இருக்கிறாங்க. 2 பேர் போறாங்க.
இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களும் முஆவியா ரெண்டு பேரும் போறாங்க. அதுல இப்னு அப்பாஸ் ஒரு ஆளுக்கு சொந்தம், முஆவியா இன்னொரு ஆளுக்கு சொந்தம். ரெண்டுமே சொந்தக்காரங்க தான். ஹக்கம மின் அஹ்லிஹி வ ஹக்கம மின் அலிஹா, ரெண்டுமே சொந்தக்காரங்க தான். இப்போ இப்னு அப்பாஸ் சொல்கிறார்கள், இந்த நான் போனாண்டா நிக்காஹ நான் முறிச்சிடுவேன்டார். நான் அங்க போனேன்னா என்ன உஸ்மான் போக சொல்றாங்க, நான் போறேன், நான் டிவோர்ஸ் வாங்கி விட்டுருவேன்டாங்க. லா உஃபர்ரிகு பைனஹுமா, ரெண்டு பேருக்கு மத்தியில் நான் தஃப்ரீக் பண்ணிடுவேன், பிரிச்சிருவேன்டாங்க. பிரிக்கவா அனுப்புறாங்க? அவங்க சேர்த்தோட தான் அனுப்புறாங்க. லா உஃபர்ரிகன்ன பைனஹுமா, நான் பிரிச்சிருவேன்டாங்க. முஆவியா சொன்னார்கள், நான் அப்படி பிரிக்கல மாட்டேன், நான் என்ன செய்வேன்னு சொன்னா, மா குந்து லா உஃபர்ரிகு பைன ஷக்ஸைனி மின் பனி அப்து முனாஃப். அப்து முனாஃபுடைய கூட்டம், கோத்திரம், இவங்க சாதாரண குடும்பம் அல்ல. அப்து முனாஃப் நபிகளுடைய பரம்பரை கூட்டம். அது அப்து முனாஃபுடைய கூட்டத்தை லா மா குந்து லா உஃபர்ரிகு பைன ஷக்ஸைன், இந்த ரெண்டு பேர் நான் பிரிக்க மாட்டேன்ட்டாங்க. அவங்க நான் பிரிச்சே ஆகுவேங்கிறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இல்ல நான் பிரிச்சிருவேன். மிகப்பெரிய பிரச்சனையா போயிடுச்சு, மிகப்பெரிய பாரதூரமா போயிடுச்சு. அந்த அளவுக்கு நான் இனிமே குடும்பம் வாழாதுன்னு சொல்லி நான் பிரிச்சிருவேன், இவன் நான் பிரிக்க மாட்டேங்கிறான். பரவாயில்ல போறாங்க. ரெண்டு போர். அந்த போன நேரத்தில் வீட்டு கதவு பூட்டப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டு அகீல் அவர்களும் ஃபாத்திமா அவர்களும் சிரிச்சு பேசி கொண்டிருக்கிறார்கள். வாஸ்லஹ அம்ரஹுமா, ரெண்டு பேருக்கு மத்தியில் இஸ்லாம் ஏற்பட்டு விட்டது. இப்போ உள்ள கவுத்துட்டு நான் பிரச்சனை உண்டாக்க கூட, அவன் நல்லா ஆகிட்டாங்களே, ஏன் நம்ம போகணும், திருப்பி அவங்ககிட்ட நம்ம இஸ்லாமுக்கு வேலையே இல்லைன்னு புரிஞ்சுட்டாங்க. ஆக அருமையான பெரியவர்களே, நான் சொல்ல வசீனு சொன்னால் அவர்கள் மத்தியில் நம்ம ஒற்றுமையாக்க வேண்டும். ரெண்டு குடும்பத்தை சேர்க்க போறீங்களா, ஒரு நீயத் இஸ்லாம் மட்டுமே தேவை. நான் பிரித்து தான் பார்ப்பேன். காலகாலம் சண்டை பிடிக்கிறாங்க, காலகாலம் பிரிச்ச பிறவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி அப்படி கிடையாது. உன் நீயத்தை இஸ்லாக இருக்கணும். எனவே இன்று ஓதப்பட்ட பாடத்தில் தலாக் என்பது மிகப்பெரிய பாரதூரமான விஷயம். தலாக் என்பது அல்லாஹ்வுடைய கோபத்தை அபுகதுல் ஹலால், ஹலால் தான் தலாக்கு, அல்லாஹ் மிக கோபத்தை உண்டாக்கக்கூடியது. ஏன்னா அந்த தலாக் என்பது சாமானிய விஷயம் இல்லை. ரெண்டு பேர் வாழ்றாங்க, கருத்து வேறுபாடு வருகிறது, சண்டை வருகிறது. சாதாரண சண்டைக்கெல்லாம் தலாக் விட முடியாது, சாதாரண விஷயத்துக்கெல்லாம் நம்ம தலாக் சொல்ல முடியாது. துபாய் கோர்ட்டில் ஒரு சம்பவம். துபாய் கோர்ட்டில் ஒரு ஹக்கம், அந்த துபாய் கோர்ட்டுடைய நீதிபதி அடிக்கடி அவரோடு நம்ம ஃப்ரெண்ட்லியாக பேசி கொண்டு இருப்போம். அப்போ ஒரு சட்டத்தை என்று கேட்குறாரு, யா ஷேக், இந்த மாதிரி ஒரு சட்டம், நான் நீங்களே ஹாக்கிமா அவுகாஃபில் ஒர்க் பண்ணுறீங்க, வேலை பார்க்குறீங்க, எந்த ஹுக்கும் கேட்குறீங்களே? இல்லை நீங்கள் சொல்லுங்கள். அதாவது என்னென்ன சாதாரண ஒரு சாப்பாடு உணவில் அந்த கோர்ட்டில் அந்த தலாக்கு போகுது. சாப்பாடும் பொழுது சாப்பாடுடைய அந்த சிறு சிறு உணவுகள் கீழே சிந்துகிறது. இதனால் அந்த கணவர் கீழே சிந்தி விடுகிறார். எப்போ பார்த்தாலும் கீழே அந்த சாப்பாடுகளை கீழே உதவி தள்ளுகிறார். சொல்லி பார்த்தேன், கேட்கல, நான் கோர்ட்டுக்கு போயிட்டேன்டா. இதுக்கு என்ன செய்ய முடியும், இதுக்கு தலாக் கொடுக்கலாமான்னு கேட்குறாரு. தலாக்காகாது. தலாக் என்பது ஒருத்தண்ட வாழ்க்கை இல்லைன்னு சொன்னால், ஆண்மை இல்லட்டா அது வேற விஷயம். அதுக்கு டாக்டர்கிட்ட போய் அதுக்குண்டான முறைகள்லாம் இருக்கிறது. வெறுமன சகட்டு மேனிக்கு தலாக் சொல்வது ஏற்றமில்லை. இன்றைய காலத்தில் நம்ம ஊர்களை பார்க்கணும், எதுக்கு எடுத்தாலும் முத்தலாக் 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 தலாக் தலாக் தலாக். ரொம்ப அது மட்டும்தான் பாடம் மக்களுக்கு, மற்றெல்லாம் பாடம் இல்லை. ஒரு தலாக் என்பது ஏற்படுத்தப்பட்டு விட்டால் கணவன் மனைவி முறிவு வருகிறது. இப்போ இந்த நேரத்தில் கணவன் ஒரு தலாக் சொல்கிறார். ஒரு தலாக் சொல்லப்பட்ட பிறகு அவர் 3 மாதத்தில் அவர் திருப்பிக்கணும். 3 மாதத்துக்கு பிறகு அவர் திரும்பவில்லைன்னு சொன்னால் அது வேறு ஒரு சட்டம். 2ஆம் தலாக் சொல்கிறார். 2ஆம் தலாக் சொல்லப்பட்ட பிறகு அந்த 3 பீரியட், 3 ஹைல், 3 தொகுர், அதுக்குள்ளே அவர் சேர்ந்து விட்டால் அவர் சேர்த்து கொள்ளலாம். 3 மாதம் தாண்டுகிறது, பல ஆண்டுகளாகிவிட்டது, கணவன் மனைவியாக இல்லை, பேருக்கு இல்லை, டிவோர்ஸ் ஆகல, 2 தலாக்கோடு நிற்கிறது, பல ஆண்டுகள் ஆகிறது, 2 ஆண்டுகள் 3 ஆண்டு ஆகிவிடுகிறது. இப்போ மனசு மாற்ற எல்லாரும் போய் பேசுறாங்க, என்னப்பா மனைவி தனியாக இருக்கிறாங்கப்பா, நீ சேர்ந்து வாழப்பான்னு சொல்றான்னு சொன்னா அவங்க சேர்ந்து வாழ்வதற்கு முடியாது. ஒரு நிக்காஹின் மூலமாகத்தான் சேர முடியும். திருப்பி நிக்காஹ பண்ணணும், அதுக்கு மஹர் தொகை இருக்கிறது, இதெல்லாம் செஞ்ச பிறகுதான். அதே நேரத்தில் 3 அத்தலாக்கு மர்றத்தான்,
ஃபைம்சாக்கும் மஅரூஃபின் அவ் தஸ்ரீம் பிஹ்சான். தலாக் என்பது 2 முறை நீங்க சொல்லிவிட்டீர்கள், 2 பீரியட் முடிந்து விட்டது, நல்ல முறையிலே சேர்த்துக்கிறீங்க, இல்லாட்ட நல்ல அழகான விட்டுருங்க, கஷ்டப்படுத்தி விடாதீங்க. அதுக்கு பிறகுதான் அவர் தலாக் சொல்லப்பட்ட முத்தலாக்கு பிறகு திருப்பி சேர முடியவே முடியாது. அப்படி முடியும்னு சொன்னான் ஃபைன் தல்லகஹா, இன்னொரு கல்யாணம் முடிக்கணும், இன்னொரு கல்யாணம் முடிச்சு அவர் வாழ்க்கை வாழணும். செட்டப் பண்றாங்க. மற்ற அமீரகத்தில் மற்ற இடங்கள்ல என்னன்னு சொன்னா முத்தலாக்கு சொல்லிட்டாங்க. முத்தலாக்கு சொல்லப்பட்ட பிறகு சேரும்னு ஆசைப்படுறாங்க. 3 தலாக்கு முடிஞ்சுது, இதாக்கெல்லாம் முடிஞ்சுது, திருப்பி என்ன செய்றாங்கன்னு சொன்னா இல்ல ஆசைப்படுறாங்க. அதுக்கு என்னென்ன ஒரு செட்டப் பண்றாங்க. மேலை நாடுகளில் என்ன செட்டப்னு சொன்னா ஒரு கணவனை மனைவியை ஒரு ஆளை ஒரு ரெடிமேடாக திருமணம் முடிக்க வைக்கிறாங்க. ரெடிமேடாக திருமணம் முடிக்க வச்சு என்ன சொல்றாங்கண்டா, நீ திருமணம் முடிச்சிரு, மகர்லாம் கொடுத்துரு, ஆனால் அவளோடு நீ வாழாதே, அப்பவுமே டிவோர்ஸ் பண்ணிடு. ஏன் டிவோர்ஸ் பண்ணணும்? இந்த பெண் எனக்கு பிடிக்கல, கருப்பா இருக்கிறா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஊர்ல இருக்கிறான்னு தெரியல, நம்ம அந்த ஊர்ல அமீரகத்தில் இன்ன பிற ஊர்ல இருக்கிறோம், இந்த சட்டம் என்ற வரும் நான் சொல்றேன். அந்த 2 பெண்ணை நீ சேர்த்து விட்டுருவோம், நிக்காலம் பண்ணிடுவோம், மகர் செஞ்சிருவோம், ஆனா சேர்த்து விடவானா, வாழ்க்கை வாழ வேண்டாம், அப்பமே ஒரு வானான்னு சொல்லிடட்டும் அப்படின்னு ஒண்ணு. அல்லது என்னன்னு சொன்னா ஹலால் ஆக்கணும், நீ ஒரு நைட்டு மட்டும் வாழ்ந்துக்க, மறுநாள் வானான்னு சொல்லிடுன்றான். லஅனல்லாஹு முஹல்லிலே வல் முஹல்லல லஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்வார்கள், இந்த யார் இந்த மாதிரி சேர்த்து விட்டு இப்படி இந்த மாதிரி ஒரு நாடகத்தை ஆடுகிறார்களோ அல்லாஹ் லஅனத் செய்கிறான். லஅனல்லாஹு முஹல்லிலே வல் முஹல்லல லஹு. இதற்காக ஏற்பாடு செய்தவர்கள், இதற்காக இந்த மாதிரி ஏற்பாடு செய்து கணவன் மனைவியா ஒரு மணி நேரத்துக்காக வாழ்ந்துகிட்டு அப்படி டிவோர்ஸ் பண்ணிருன்னு சொன்னா அப்படிப்பட்ட நிக்காஹி, அப்படிப்பட்ட அல்லாஹ் சாப நாசமா போகிறான். அருமையான பெரியவர்களே, எனவே இந்த அளவுக்கு இல்லாமல் உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஒருமையானால் அந்த கருத்து வேறுபாடுகள் அழகா இங்கிதமா நடந்துக்கிறோம். இப்போ தலாக்கு சொல்லி என்ன செய்ய பிரிஞ்சிடறாங்க. பிரிஞ்ச பிறகு என்னண்டா குழந்தைகள் இருக்கிறது. இந்த குழந்தைகளை யார் பராமரிப்பது? இந்த குழந்தைகளை யார் கொண்டு வரும்? இந்த குழந்தைகளுக்கு யார் நல்ல முறையில் பாதுகாப்பது? யார்? இந்த குழந்தை யார்கிட்ட இருக்குனுங்கிறத அது மிகப்பெரிய பிரச்சனையா போகுது. தலாக்கு சொல்றோமா, தலாக்கு சொன்னதை நம்ம யோசிச்சு, நமக்கு புள்ள இருக்குது, நம்ம பொம்பளை புள்ள இருக்குது, அது கல்யாணம் முடிச்சு கொடுக்கணுமே, பிள்ளைகள் இருக்குது, இவ்வளோ காலம் வாழ்ந்துட்டோம், 50 வயசு ஆகிடுச்சு, இப்படியே நம்ம தலாக்கு சொல்லணும், நம்ம சமாளித்து போயிட்டு இருக்கலாமே நினப்பு வரல. எடுத்தெடுக்கு தலாக்கு தான். உடனே என்ன செஞ்சாலும் சொன்ன இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டு இப்போ இந்த புள்ள யாருக்கு சேரும்? இந்த புள்ள இப்போ யாருக்கு சேரும்? இன்னைக்கு ஓதப்பட்ட தலாக்கில் ஹுல்உல ஏகப்பட்ட சப்ஜெக்ட், ஏகப்பட்ட விஷயம் பேசுகிறாங்க, எல்லாத்துக்கும் சொல்ல நேரம் இல்லை. ஹுல்உ என்பது மனைவியே மாப்பிள்ளை வானாங்கிறது, மனைவியே மாப்பிள்ளை வானாங்கிறது. ஏதோ ஒரு காரணத்திற்கு அழுக்கு ட்ரெஸ் போட்டிருக்காங்க, அவர் குளிப்பதில்லை, அவர் தன்னுடைய ட்ரெஸ்ஸு என்கிட்ட செய்தி நிறைய வருகிறது. ஏன்னு சொன்னால் கணவன் என்ன செய்வார், தன்னுடைய ஆடையை அவர் கழுக மாட்டார், தலைவாணி கீழே உள்ள வச்சுக்குவாராம், அது அயன் பண்ணமா ஆயிருமா, அயன் பண்ண மாதிரி ஆயிரும், மறுநாள் அதை போடுறார், இப்படி அவர் செய்கிறார். இதுக்கு தலாக். இந்த மாதிரி அப்போ அந்த ஹுல்உ கேட்குறது, ஹுல்உ எப்படி, இதனால் வானா தேவையில்லை, இதனால் இந்த கொலை வாங்கிட்டாங்க. சகட்டு ஒரு பொம்பளை கோவப்பட்டுட்டா நேர ஹத்தீப்கிட்ட போயிடுறாங்க, எனக்கு குலா வாங்கிட்டாங்க, இந்த குலா வாங்கிட்டாங்க, என் நைட்டில் என் பேசுறது இல்லை, யார்கிட்ட சாட்டிங்கில் இருக்கிறாரு, சாட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அருமையான பெரியவர்களே, உங்களுக்குண்டு ஒரு மனைவி அமைந்து விட்டால் அதுதான் கடைசி வரைக்கும் அவள் தான் மனைவி. எந்த ரூபத்தில் சைத்தான் வரத்தான் செய்வான். மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடாது. மனைவிக்கு துரோகம் உங்களை நம்பி வந்திருக்கா, உங்களை நம்பி உங்களோட வாழ்ந்து கொண்டிருக்கிறாள், நீ தான் கதி என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த பொம்பளைட்ட போய் மனசை ஒசுவாசை ஏற்படுத்தி இன்னொரு ஆள்கிட்ட ஃபோன் பேச மாதிரி சாட்டிங்கில் இருந்துக்கிட்டா கஷ்டம் வருமா வராதா? நாம் கரம் பற்றிய மனைவி ஒரு திரும்ப முடிக்க எவ்வளோ அது பொம்பளை கஷ்டப்படுறாங்க. வீட்டை விற்று, வாசல் விட்டு, நகை விற்று, விலையை விற்று எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. தான் கரம் பற்றிய மனைவி என்ன ஆகுறது? சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி தான். ஒரு நிக்காவுக்கு நான் போயிருக்கிறேன். திருமணம் முடிக்கிறது, திருமண இரவுல முதல் நைட்டில் முதல் இரவுல பொண்ணை மாப்பிள்ளை 1 மணிக்கு சேர்த்து விடுறாங்க. சேர்த்து விட்ட பிறகு கணவன் மனைவி பேசுறாங்க. ஆனால் அந்த பொம்பளை மனைவி அவர்கிட்ட மூஞ்சி பேசுறாது இல்லை. அந்த பொம்பளை சாட்டிங்கில் உட்காந்துருக்கு. சாட்டிங்
வாட்ஸ்அப் சாட்டிங்கில் பேசிட்டே இருக்குது. எவர்கிட்ட பேசுகிறா யார் தெரியல. அது பேரை பார்த்தா ஒரு பொம்பளை பேரில் அது பொம்பளை போட்டு ஆம்பளை பொம்பளை பேரில் போட்டு வச்சிருக்கு. என்னன்னு பார்த்தா முதல் இரவிலே இன்னொருத்தொன்று சாட்டிங். புது கணவர் வந்திருக்கிறாரு, கணவர் வந்திருக்கிறாரு. ஊர் மக்கள்லாம் சேர்த்து கல்யாணம் முடிச்சு வச்சிருக்காங்க இந்த கணவர் மனைவியை. அவன் இன்னொருத்தொட்ட சாட்டிங்கில் இருக்கிறான்னு சொன்னா அந்த ஸ்பாட்லையும் அவன் டிவோர்ஸ் பண்ணிட்டு ஓடி வந்துட்டான். அருமையான பெரியவர்களே, எனவே இந்த அளவுக்கு நம்முடைய மக்கள்கிட்ட ஃபோனை கொடுத்தீங்கன்னா, ஒரு பொம்பளை போன நாசமாக போகணுன்னா ஃபோனை கொடுத்துருங்க. உங்கள் பிள்ளைகள் நாசமாக போகணும் ஃபோனை கொடுத்துருங்க. உங்கள் மகன் மோசம் பண்ண பைக் வாங்கி கொடுத்துருங்க. இந்த ரெண்டு முக்கியம் நமக்கு. ஒரு பொம்பளை பிள்ளை நாசமாக போகணுமா, மோசமாக போகணுமா, இன்னொருத்தர் ஓடணுமா, ஃபோனை வாங்கி கொடுத்துருங்க, அது ஓடிடும். தாய்மார்கள் கண்டிப்பதில்லை. தாய் வேற கவனத்தில் இருக்கிறார்கள். மனைவி 2 மணிக்கு சாட்டிங். உனக்கு என்ன சாட்டிங்? அதில் வாட்ஸ்அப்பில் ஒன்று வந்திருக்கு தெரியுமா? அந்த ஆன்லைனில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம், லேசாக ஆஃப் பண்ணிடலாம். ஆன்லைன் தெரியாது, அப்படி சிஸ்டம் வந்திருக்கு. அது ஆன்லைனில் ஆஃப் பண்ணிடுறாங்க. யார்கிட்ட சாட்டிங்காக ஆன்லைனில் காட்டாது. அருமையான பெரியவர்களே, எனவே தான் அந்த இப்போ நாம் என்ன யோசிக்கணும்? நாம் கரம்பற்றிய மனைவி நம்மகிட்ட புள்ள இருக்குது, அந்த புள்ள யார்கிட்ட இருக்கணும் அப்படி யோசிக்கிறது இல்லை. எனவே அருமையான பெரியவர்களே, ஒரு வழக்கு நபிகளாட்ட வருகிறது. இன்ன இம்ராத்தன் கால யா ரசூலல்லாஹ் இப்னி ஹாதா கான பத்னி லஹு வியாவுன் வ சதி லஹு ஸகாவுன் வ ஹிஜ்ரி லஹு ஹவா. ஒரு புள்ள நானும் கணவன் பிரிஞ்சுக்கிட்டோம். அந்த புள்ள நான் வயிற்றுல சுமந்தேன், என் மார்பகத்தில் பாலை கொடுத்தேன், என் மடியில் போட்டு வளர்த்தேன். அபாஹு தல்லகனி. அவ வாப்பா இந்த தலாக் சொல்றாரு. அவ வாப்பா இந்த தலாக், நான் அந்த புள்ளைய வளர்க்குறேன், புள்ளை ஆளாக்குறேன், எல்லாம் செஞ்சேன். அபாஹு தல்லகனி, வாப்பா இந்த தலாக் பண்றாரு. இப்போ அராத் யஸஅனி அன்ஹு, பிள்ளைய என்று அவர் பிரிக்கிறாரு. பிள்ளையத்தான் கேட்கிறாரு. பிள்ளை யாருக்கு சொந்தம் யா நாயகமே அப்படிங்கிறாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அந்தி அஹக்கு பிஹி மாலம் தங்கிஹி அப்படின்றாங்க. நீ தான் பிள்ளைக்கு சொந்தக்காரன், நீ தான் சொந்தமான ஆள். நீ திருமணம் முடிக்காத, அடுத்தவர் கல்யாணம் முடிக்காம இருந்தா நீ சொந்தம். நீ இன்னொரு மாப்பிள்ளைய முடிச்சுட்டு போனா இந்த பிள்ளைய கரிச்சு குட்டுவான். நீ இன்னொரு கணவர் வாக்கப்பட்டுருவா, இந்த புள்ள ஒன்று இருக்கும், அவன் அந்த அவன் கவனிக்க மாட்டான், அந்த புள்ளைய கொட்டிக்கிட்டே இருப்பான். அப்ப அந்த புள்ள யாருக்கு சொந்தம்? நீ இன்னொரு கல்யாணம் முடிக்காம இருந்தா அந்த புள்ள உனக்கு சொந்தம். இது பால் பருவத்தில் உள்ள சட்டம். அது வளர்ந்து ஆளாகிவிட்டு சொன்னால் அந்த நேரத்தில் நபிகள் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், அண்ணன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுலூசுன் ஸகீரா பைன வாலிதைஹா அல் முத்தனாஸிஈன். கணவன் மனைவி மத்தியிலே அந்த புள்ளையை கொண்டு வரப்படுகிறது. அந்த புள்ளையை கொண்டு வரப்படுகிறது. அந்த புள்ளையிட்டு கேட்கிறாங்க, நீ யார்கிட்ட போவா? வாப்பாட்டையா உம்மாட்டையா? நீ யார்கிட்ட போன? உன்னை வளர்த்தது யார்? அந்த புள்ளையிட்ட கேட்கணும், நீ யார்கிட்ட போறீங்க? உம்மாட்ட இருப்பியா, வாப்பாட்ட இருப்பியா? அந்த புள்ள உடனே வாப்பாட்ட போயிடுச்சு. பெத்த தாய் வளர்த்திருக்கிறாள், தன் வயிற்றில் சுமந்த ஒரு பெண் கடைசி வாப்பாட்ட போயிடுச்சு. ஏன்னா வாப்பா அக்கறையா கூடுதலாக அக்கறை செஞ்சிருக்கிறார். வாப்பா அந்த புள்ளுடைய மனசை கவர்ந்துட்டாரு, கொண்டுட்டாரு. அந்த புள்ள அங்கே போயிடுச்சு. எனவே சொன்னாங்க, அதாவது ஹையர குலாமன் பைன் அபிஹி வாபிஹி உம்மிஹி. அந்த பிள்ளை இஷ்டம் கொடுத்துடணும். நீ யார்கிட்ட போவா, யார்கிட்ட இருப்பான்னு இஷ்டம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது அங்கே போயிடும். அருமையான பெரியவர்களே, அது போன்று ஏகப்பட்ட செய்திகள். அதே போல இன்று ஓதப்பட்ட ஒரு செய்தியோடு மகான் செய்தி, ஒரு சிறப்பான செய்தி சொல்லப்படவிருக்கின்றது. அதாவது இன்று ஓதப்பட்ட அந்த அத்இமா, உணவு விஷயமாக புரிஞ்சுக்கணும். உணவு எப்படி நம்ம வழங்கணும், உணவு எப்படி கொடுக்கணும், உணவுகளை எப்படி பரிமாறணும்னு சொல்ல பொழுது, ஒரு நேரத்தில் அந்த உணவை எப்பொழுதுமே ஒரு தண்ணீர் கொடுப்பதாக இருந்தாலும் வலது பக்கமாக தான் கொடுக்கணும். ஒரு ஸ்வீட்டாக இருந்தாலும் சரி வலது பக்கமாக கொடுக்கணும். நபிகளாருடைய காலத்தில் அனுசர் அறிக்கிறார்கள், எங்கள் வீட்டில் ரசூலுல்லாஹ் வந்தாங்க. வரும் பொழுது அந்த நேரத்தில் இந்த கிணத்துலேருந்து தான் நாங்கள் தண்ணீர் எடுத்து கொடுத்தோம். அந்த இந்த கிணத்துல தண்ணீர் எடுத்து கொடுத்த பொழுது ஃபாத்தைத்துஹு, அந்த நேரத்தில் நான் தண்ணீரும் பாலும் கலந்து நபிகளால் கொடுத்தேன். தண்ணீரும் பாலும் கலந்து கொடுக்கும் பொழுது ஃபாத்தைத்துஹு அபூபக்கரின் ஐ யஸாரிஹி உமர் துஜாஹுஹு, அந்த பாலை நான் கொடுக்குறேன். கொடுக்கும் பொழுது சித்திக் என்ன செய்கிறாங்க, இடது பக்கத்தில் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் உமர் இல்லா தஆலா நேரடி உட்கார்ந்து இருக்கிறாங்க. பக்கத்தில் வஅராபியுன் ஐ யமீனிஹி, ஒரு காட்டு அரபி கிராமவாசி வலது பக்கத்தில் இருக்கிறாங்க.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலை குடிச்சிட்டு வலது பக்கம் கொடுக்கறதுக்கு நினைக்கிறாங்க. அந்த நேரத்தில் உமர் சொல்றாங்க, யார் ரசூலல்லாஹ், பக்கத்தில் இடது பக்கத்தில் சித்திக் அக்பர் இல்லா, உங்க கூட்டாளி, உங்க மிகப்பெரிய நண்பர், அவங்க உங்க இடது பக்கம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுங்கன்றாங்க. இல்லை இல்லை, வலது பக்கத்தில் தான் நான் கொடுப்பேன், வலது பக்கத்தில் கொடுக்கிறார்கள். வலது பக்கம் மிக முக்கியமான சொல்லி சொன்னார்கள், அலா ஃபயம்மினு அலா ஃபயம்மினு அலா ஃபயம்மினு, வலது பக்கமே கொடுத்து பழகுங்க. காலஹிய சுன்னா ஹிய சுன்னா ஹிய சுன்னான்னு அனஸ் அறிவிக்கிறார்கள். அப்போ வலது பக்கத்திலே நம்ம உணவை எதுவும் ஆரம்பித்தாலும், தண்ணீரா எதுவாக இருந்தாலும் வயசு பெரிய முக்கியத்துவம் இல்லை. எந்த மிகப்பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, வலது பக்கம் எதுவோ, சித்திக் அக்பர் மிகப்பெரிய மாமனிதர், அவங்களுக்கே கொடுக்காம ஒரு சின்ன பிள்ளைக்கு ஒரு கிராமவாசிகள் செல்லவர்கள் ஒரு மரியாதை நிமித்தமாக வலது பக்கத்தான் கொடுக்க வேண்டும். அதே போல ஒரு செய்தி, உத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரீப் மீனுஹு வ யமீனி குலாமுன், அது இன்னொரு செய்தியாக ஒரு தண்ணீர் கொண்டு வரப்படுகிறது. வலது பக்கத்தில் ஒரு ஆள் இருக்கிறாங்க. ஒல் அஷ்ரியாஹு அன் யஸாரிஹி, வயசான மக்கள்லாம் லெஃப்ட் பக்கம் இடது பக்கம் இருக்கிறாங்க. இப்போ ரசூல் கேட்குற, யா குலாம், அவர்கிட்ட கேட்குறாங்க, அத்தஅஸன்லி அன் உஅத்தியஹுல் அஷ்யாஹ், நீ அனுமதி கொடுத்தீங்கண்டா நான் அந்த பக்கம் பெரிய ஆளுக்கள்லாம் இருக்கிறாங்க கொடுக்குறேன், நீ சின்ன பிள்ளை, நீ வயசு மூத்தான ஆளுக்கள் அஷ்யாஹ், பெரிய ஷேகுமார்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க, அவன்கிட்ட கொடுத்துட்றேன்னு கேட்கும்போது அந்த சின்ன போய் ஒதுக்குறல்ல, லா யா ரசூலல்லாஹ் மா குன்துலி ஊசின் ஃபத்லி மின்க அஹத யா ரசூலல்லாஹ், உங்க மூலம் வரக்கூடிய அந்த சிறப்பான அந்த நீங்க வாய் வச்ச தண்ணி இருக்குது அல்லவா, அதுக்கிட்ட ஒரு சிறப்பு இருக்கிறது, இங்க பெரிய ஆளுக்குள்ள முக்கியத்துவம் இல்லை, எனக்கு நீங்க என்கிட்ட கொடுங்க, நான் சிறப்பானு சொல்லி ஃபஅதாஹு இய்யாஹு, உடனே அவங்கள்ட்ட கொடுத்தார்கள். அருமையான பெரியவர்களே, வலது பக்கத்தில் முற்படுத்த வேண்டும். அது மட்டுமல்லாமல் நாம் கொடுக்கிற அந்த உணவுகள் எப்படிப்பட்ட உணவாக இருக்கணும், சிறப்பிற்குரிய ஒரு உணவாக இருக்கணும். அதே போல் நீங்கள் ஓதப்பட்ட பாடத்தில் வலிமாங்க சொல்லக்கூடிய செய்தி, அந்த வலிமா மிகப்பெரிய சிறப்புக்குரிய. நாம் திருமணம் முடிக்கிறோம், கல்யாண விருந்துகள் நடத்துக்கிறோம், ஏழைகளை தவிர்த்துக்கிறோம், பணக்கார மக்களை அழைக்கிறோம், ஏழைகள் இல்லாத ஒரு திருமணம், ஏழைகளை வந்து விரட்டி விட்டுறாங்க. இப்போ வலிமா என்பது எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டிய ஒன்று. இப்போ அப்துல் அவுஃப் அவர்கள் திருமணம் முடித்த நேரத்தில் கேட்டாங்க, அவுலிம் வலோபி ஷாத்தின், ஒரு ஆடாவது கொடுங்கண்டாங்க, ஒரு ஆட்டை கொடுங்கண்டு இல்லை, ஒலவ் இம்தினாவல் உஜுபி ஷருத்து, லவ் ஒலோபி ஷருத்தின், நீ ஒரு ஆட்டையாவது கொடு, ஒரு ஆடு சொல்லலையே, அப்போ ஒரு ஆட்டையாவது, குறைஞ்சு ஒரு ஆட்டையாவது கொடு. அதே நேரத்தில் வந்து ஸல்லல்லாஹு அவர்களுடைய மனைவிமார்களுக்கு ஸைனப் ரலியல்லாஹு அவர்களுக்கு அதிகமான முறையில் அவங்க என்ன செய்யறாங்க, அந்த ஆட்டை கொடுத்திருக்கிறார்கள். சஃபியா ரலியல்லாஹு அவர்கள் விடுதலை செய்யப்பட்ட பொழுது அவங்க யஹூதி மூலமாக வந்த நேரத்தில் அவர்களுக்கு மஹர் கொடுக்காமலேயே விடுதலை செஞ்சாங்க. விடுதலை தான் மஹர். அஅதக சஃபியா ரலியல்லாஹு தஆலா அவங்க அது வந்து விடுதலை வாங்கி, அதாவது விடுதலை என்பது அந்த காலத்தில் மிகப்பெரிய காசு, சின்ன காசு அல்ல, மிகப்பெரிய காசு விடுதலை செய்வது. அந்த விடுதலை கொடுக்கும் பொழுது அதோடைய உணவு என்ன, வலிமா என்னன்னு சொன்னால், அலா சஃபியத்தி வலிமா ஹைசின், ஹைஸ் என்ற உணவு. அவங்க ஆடு மாடுலாம் கொடுக்கல, லைஸ ஃபீஹி குபுஸுன் வலா லஹமுன், எதுவுமே லஹமோ கறியோ ஒன்றும் இல்லை, அது ஹைஸ் ஓ தம்ரு மஅ சம்னி, அந்த நெய்யால் போடப்பட்ட அந்த ஈத்தப்பழம் சேர்ந்த அந்த உணவை கொடுத்தார்கள். இன்னைக்கு இன்னொரு பேர் ஹரீஸ் என்று அமீரகத்தில் சவுதிலாம் ஹரீஸ் என்று உணவு கொடுக்கிறார்கள், நோம்பு நேரத்தில் அது கொடுப்பாங்க ஹரீஸ். அது போன்ற உணவு தான் சாப்பாடில், அது எந்த ரொட்டியோ கறி இல்லாத உணவு கொடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த அளவுக்கு அவங்க வலிமாக்கள் அதிகமாக கொடுத்திருக்கிறார்கள். அடுத்ததோடு ஒரு செய்தியோடு, இப்போ சாப்பாட்டு முடிஞ்சோன்னு துவா வரும். சாப்பாட்டுக்குன்ற ஒரு துவா இருக்குது. நமக்கு என்ன பாடம், அல்ஹம்துலில்லாஹ் தாமனா வ சகானா, அது மட்டும் நமக்கு பாடம். அதை விட வலுப்பமான ஹதீஸ் இருக்குது. இந்த ஹதீஸை விட அத்தாமனா வ சகானாங்கிற ஹதீஸை விட வலுப்பமான அது யாரும் ஓதுறதே இல்லை. இன்று ஓதப்பட்ட பாடத்தில் புரட்டி பார்த்து தெரியும். அல்ஹம்துலில்லாஹ் கஸீரன் தைபாரக ஃபீஹி கைர மக்ஃபீயின் வலா முவத்தின் வலா முஸ்தகனன் கைர ரப்பனா. இந்த துவா மிக சஹீஹானது, மிக அப்பொழுகற்றது. மற்ற துவா விட இது ஏற்றமானது. இதை யாரும் ஓதுறது இல்லை. அடுத்ததாக ஒரு துவா இருக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ், அதாவது அல்ஹம்துலில்லாஹ் அர்வானா கஃபானா வ அர்வானா கைர மக்ஃபீயின் வலா மக்ஃபூரின். இப்படி ஒரு துவா இருக்கிறது. யா அல்லாஹ் உணவு கொடுத்தியே, உனக்கு எல்லா புகழும். இந்த மாதிரி துவாக்களை இன்று ஓதப்பட்ட பார்த்து வந்திருக்கிறது. அத்தாமானா வ சக்கானா என்ற துவா இருந்தாலும் சரி,
இதை விட அந்தஸ்துக்குரிய, இதை விட ராவிகளுடைய அறிவிப்பாளர்களுடைய தரமிக்க அறிவிப்பாளர் சொல்லப்பட்ட அந்த ஹதீஸ் அடிப்படையில் இது இடம்பெற்றிருக்கிறது. ஆக அருமையான பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒன்னே ஒன்று தான் அவன் சந்தோஷப்படுறான், மற்ற சந்தோஷப்படவே இல்லை. அல்லாஹ் தன்னுடைய தொழுகா நோம்பிடிச்சா அது உங்கள் இஷ்டத்தில் உள்ளது, உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. இன்னல்லாஹ் யர்தா அன் அபதி அன் யஅகுல் அக்லத ஃபயஹ்மதுஹு அலைஹா. நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால் அல்லாஹ்க்கு பிரியமா? நீங்கள் தொழுது அல்ஹம்துலில்லாஹ் பிரியமா சொல்லலை, நீங்கள் சாப்பிட்டீங்க, சாப்பிட்ட உன் அல்ஹம்துலில்லாஹ் அது அல்லாஹ்க்கு மிக பிரியமானது. அல் அக்லத ஃபயஹ்மதுஹு அலைஹா வயஷ்ரப், ஒரு பானை குடிக்கிறீங்க, ஒரு தண்ணி குடிக்கிறீங்க, அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் மிக திருப்தி அடைகிறான். நீங்கள் தொழுதீங்க, ஜக்காத்து கொடுத்து ஹஜ் செஞ்சீங்க, அது உங்களுக்கு உண்டான அமல்கள் போயிடும். அல்லாஹ்க்கு ஒரே ஒரு திருப்தி, அது மட்டும்தான். அப்போ சாப்பிட்டவர் கேட்கிற அந்த துவா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி இன்று ஓதப்பட்ட பாடத்தில் வருகிறது. அருமையான பெரியோர்களே, உணவுகளில் நாம் குறை சொல்லக்கூடாது, உணவுகளில் குறைகள் வந்துடக்கூடாது, உணவுகளில் எந்த ஒரு குறையும் சொல்ல, உணவுகள்கிட்ட மா ஆபத் நபி இன்று ஓதப்பட்ட ஹதீஸ் ரசூலுல்லாஹ் எந்த உணவும் குறை சொல்ல மாட்டாங்க. இப்போ நம்ம வீட்டில் குறை சொல்லாமல் இருந்தால் ஒத்துக்குருவாங்களா? நாம் ஒத்துக்க மாட்டோம். சாப்பாடில் உப்பு இல்லை வைங்களேன், உப்பு இல்லை, ரசூலுல்லாஹ் சுட்டாங்கல்ல குறை சொல்லாத, அப்படி இல்லை, நாம் குறை சொல்லி ஆகணும். உப்பு இல்லை சொல்லணும், உரப்பு இல்லைன்னு சொல்லணும், உரப்பு கூடுதல் சொல்லணும். ரசூலுல்லாஹ் சுட்டாங்க, ரசூலுல்லாஹ் வெளியில் சொன்னாங்க, ஒரு தாவா போகிறீங்க, ஒரு விருந்துக்கு போகிறீங்க, அங்கே குறை சொல்லாதீங்க. இன்றைக்கி என்னப்பா நெய்ச்சோறு இதை எண்ணெயாக இருந்தது, இல்லை அது கறியில் ஃபுல்லாக முள்ளாக இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடாது. அது அல்ஹம்து சாப்பிட்டு வந்துடணும். இன்றைக்கி உரப்பு, இன்றைக்கி யார் சமையல்காரர் யாருன்னு தெரியலையே, கல்யாண சண்டை யார் சோறை குழச்சி போட்டான் அப்படின்றாங்க. இப்போ வீட்டில் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த வீட்டில் குறை சொல்ல தான் செய்யணும். ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் கல்யாணம் முடிச்சு 12 வருஷம் ஆகுது. 12 வருஷத்தில் ஒரு ஆள் சொல்கிறாரு தன் மனைவிட்ட, என்னப்பா அந்த மாதிரி இந்த மாதிரி சோத்தில் உப்பு இல்லை, எந்த நாயிடி திங்குன்னு கேட்குறாங்க. எந்த நாயிடி திங்கும்? அவள் அழகா சொன்னா, 12 வருஷமா திங்கிறா, இன்னைக்கு திங்குதுங்கிறாவா? 12 வருஷம் திங்கிறா, இன்னைக்கு திங்குது. அப்போ அந்த அளவுக்கு உணவுகளை குறை சொல்லலாம், தான் வீட்டில் சொல்ல முடியாது, வெளியே சொல்லக்கூடாது. அருமையான பெரியவர்களே, எனவே மிக சிறப்பிற்குரிய இன்று ஓதப்பட்ட பாடத்தில் எண்ணற்ற செய்தி இடம்பெற்றிருந்தாலும் அத்தனைக்கு சொல்வதற்குண்டான நேரம் இடம்பெறவில்லை என்பதால், அத்தோடுமல்லாமல் எவ்வளவு செய்திகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய எத்தனையோ மகான்கள் அவுலியாக்கள் தங்கள் வாழ்க்கையிலே செய்தி சொல்வார்கள். ஒரு செய்தியை நம்ம சொல்லணுமா, அது பாடல் வழியாக சொன்னால் மிக ஏற்றமாக இருக்கும். நடையோடு செய்தால் அது சிலருக்கு ஒத்துக்கிறார், மண்டியில் ஏறும் ஏறாது. ஆனால் பாடல் வரியோடு இசை வரியோடு இசை சொன்னால் அந்த பாடல் நிலையில் இருக்கும். ஒரு பாடலாக ஒரு கவிதை நீங்கள் பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த கவிதை மூலமாக இன்ன செய்தி இப்படி சொல்கிறார்களோ, இதுதான் சொல்ல வருகிறார்களோ அப்படின்னு விளங்கிடும். ஒரு பாடல் வழியாக ஒரு செய்தியை புரிந்து கொள்ளாமல் தவிர நடை வழியாக புரிந்து கொள்வதற்கு மிக மிக சிறப்பமானதில்லை, மிக லேசானது மட்டும் இல்லை. அருமையான பெரியவர்களே, இன்று கதாநாயகர் சொல்லக்கூடிய நம்முடைய ஷாம் ஷாபி ஒலில்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஒரு கந்தூரி விழாவை நம்ம கொண்டாடுகிறோம். பொதுவாக அவங்களுடைய கந்தூரி அவங்க மரணித்த நாள் பிற 21 தான், நாம் 22 கொண்டாடுறோம். ஏன் அப்படி சொன்னால், இது இந்த ஷஹாப் சுத்தி ஒலில்லாவுடைய வாழ்க்கை வரலாறு இடையில ஏற்பட்டதான், ஆரம்பத்திலாம் கிடையாது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச 90லேருந்து தான் ஏற்பட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா 89, 87 அப்பா பள்ளியில் நடந்துச்சு, நாங்கள்லாம் போயிருக்கிறோம். அப்போ அதில் கலந்து கொண்டிருக்கிறோம். அங்கே நிப்பாட்டப்பட்ட பிறகு தான் இங்கே ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ அங்கே 21 அப்படிங்கிறதுக்காக இங்கே 22 கொண்டு வந்திருக்காங்க, என்னுடைய ஒரு யோசனை. ஆக அருமையான பெரியவர்களே, அந்த மிகப்பெரிய ஷாம் ஷஹாபதி ஒலில்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நம்மிடத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு பாக்கியம் பெற்ற தன்னலம் கருதாத மிகப்பெரிய மாமனிதர், மிகப்பெரிய அவுலியா தன்மையுடைய மிகப்பெரிய சிறப்பிற்குரிய அவர். அவங்கள பற்றி எவ்வளோ நேரம் சொன்னால் நேரம் இடந்தறதுக்காக வேண்டி ஒரு சிறிய வார்த்தையை முடித்துக்கொள்வேன். இந்த மண்ணில் பிறந்த மிகப்பெரிய சதகுத்துல்லாப்பா அவர்கள், இவர்களெல்லாம் திறம்பட செயல்பட்டவர்கள். ஆரம்பத்திலே அவங்க தமிழிலே சிறப்புக்குரிய ஒரு மாமன்னராக திகழ்ந்தார்கள். சித்திக் அவர்களுடைய நம்முடைய அபூ சித்திக் அவருடைய வழித்தொண்டர்களாக வந்தவர்கள். அதேபோல சதகுத்து நெய்னா சொல்லக்கூடிய மிகப்பெரிய மாமனிதர், சதகுத்து நெய்னான்னு சொல்லக்கூடியவங்க இருந்தாங்க. அவங்களுடைய மகன் தான் சுலைமா ஒலில்லா ரலியல்லாஹு தஆலா. நீங்கள் அங்கே மரைக்கா போனீங்கன்னா அவங்க பேர்லாம் போட்டிருப்பாங்க, சதகுத்து நெய்னா.
சதக்கனைனா. சதக்கனைனா அப்பா அவர்களுடைய மகனார் சுலைமா ஒலில்லா அல்லாஹ் தஆலா அவர்களுடைய மூலமாகத்தான் இந்த வாரிசுகள் பிறக்கிறார்கள். பொதுவாக நாகூர் பாதுஷா அலில்லா அவர்களுடைய மறைவுக்கு பின்னாடி 22 ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஹிஜ்ரி 1000 இவங்க பிறக்கிறாங்க சுலைமா ஒலில்லா. அதற்கு பிறகு அவங்க கல்வி கற்று நல்ல முறையில் கல்வியில கற்று நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய காதிரா குடிமர பள்ளி சின்ன பள்ளியில் அடங்கக்கூடிய ஷம்சுத்தி ஒலில்லா அவர்கிட்ட போய் கற்றுக்கிட்டாங்க. சதக்கனினார் அப்பாட்ட போய் அந்த கல்வியை கற்றுக்கிட்டாங்க. பகதாது ஷேக் அவங்ககிட்ட போய் தீட்சண்யம் பெற்றார்கள். இந்த தீட்சண்ய பிறகு அவங்க அந்த வயசு இளமை காலத்தில் வந்து யமனேஸ்வரம் என்கிற ஒரு ஊருக்கு, அது யமனேஸ்வரம் ஊருக்கு போகிறாங்க, ஒரு பள்ளிக்கு போகிறாங்க. பள்ளியில் போய் தங்குறாங்க. பள்ளியில் தங்கினவனையும் அந்த பள்ளியோட இமாம் அவங்க வந்து இன்னும் புதுசுதான் நீ தங்குறீங்க, இங்கே யார் பள்ளியில் தங்க அனுமதி இல்லைன்னு சொல்கிறாங்க. இல்லை அனுமதியோடு வந்திருக்கேன். அப்பா சொல்கிறா சுலைமா ஒலில்லா அனுமதியோடு வந்திருக்கிறேன். உனக்கு என்ன அனுமதி இருக்கிறது? நீ யார்? நீ புதுசாக இந்த பள்ளிவாசலில் உறங்குறீங்க? இல்லை நான் வந்து உங்கள் மகளை கல்யாணம் முடிக்க ஆசைப்படுறேங்கிறான். நீ யாருன்னு தெரியல எனக்கு, நான் பள்ளியில் தங்க வேணான்னு சொல்கிறேன், ஏன் புள்ள கல்யாணம் முடிக்க ஆசைப்படுறப்பா? நீ யாரு? இல்லை உங்கள் மகள் நல்ல புள்ள, ஒழுக்கமான புள்ள, நல்ல திறம்பட புள்ள, உங்கள் மகளுடைய வயிற்றில் 5 ரத்தினங்கள் உள்ள ஒரு சுருப்பம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கரு இருக்கிறது. இது எப்படி உனக்கு தெரியாம என் பிள்ளை மகள் 5 ரத்தினம் இருக்கிறது? எப்படி ஒழுக்கமா பண்ணி எப்படி சொல்றீங்களா கேட்குறாங்க. சும்மா பிள்ளை சும்மா கொடுப்பாங்களா? ஒருத்தவங்க கேட்குற உன் பிள்ளைய முடிக்கிற சும்மா கொடுப்போமா? நீ யாரு, உன்னுடைய கோத்திரம் என்ன, உன் தராதரம் என்ன, உன்னுடைய பேக்ரவுண்ட் என்ன கேட்போம் இல்லவா? அது கேட்குறாங்க. இவ்வளவு ஒழுக்கமான பிள்ளை இவ்வளவு சிந்திக்கிற இடத்துல ஒரு இஸ்திகாரா பண்றார் அந்த இமாம். அது இமாம் இஸ்திகாரா செய்கிறார். அல்லாஹ் இஸ்திகாரா பண்ணிருந்தா நீ நஷ்டாட மாட்டீங்க, ஹதீஸ் இருக்கிறது. இஸ்திகாரா பண்ண நேரத்தில் அந்த நேரத்தில் கனவில் காட்டப்பட்ட பொழுது சொல்கிறார்கள், இந்த இருக்கிற பள்ளிக்கு வந்த முசாஃபர் சாதாரண ஆள் இல்லை, ஹிய ஒலியும் மின் அவுலியா இல்லாஹி தஆலா, வழிமாறுகள்ல சிறந்த ஒரு வழி அவங்க. அப்படி சொல்றாங்க. வந்து காலையில் கேட்குறாங்க, நீங்கள் சொன்னது சரிதான், பரவாயில்ல, சரியாக சொல்லிட்டீங்க, என் புள்ள ஒழுக்கம் இருக்குது எல்லாம் சொல்லிட்டீங்க, அல்ஹம்துலில்லாஹ் திருமணம் முடிச்சு கொடுப்போம். திருமணம் முடிக்கப்படுகிறது. திருமணத்துக்கு பிறகுதான் அந்த நேரத்தில் தான் 5 ரத்தினங்கள் அவங்க சொன்னது போலே அமைகிறது. அவங்களுக்கெல்லாம் மறைவான தகவல் இன்னைக்கு இல்லைன்றா அது வேறு விஷயம். அதுக்கு நிறைய காரணம் சொல்லணும் ஏன் மறுக்கிறாங்கிறது. ஆக அந்த 5 ரத்தினங்கள் தன்னுடைய வயிற்றில் இருப்பதை அறிந்து கொண்ட மகான் அவர்கள் திருமணம் முடிச்சு கொடுக்குறாங்க. திருமணம் முடிக்கப்படுகிறது. திருமணம் முடிச்ச பிறகுதான் அவருடைய வாழ்க்கை ஆதாரம், அவருடைய வாழ்க்கையுடைய வாழ்வாதாரம் செயல்படுகிறது. இப்படி செயல்பட்ட பிறகுதான் மிகப்பெரிய 5 ரத்தினங்களை உருவாக்குகிறார்கள். ஷம்சுத்தி ஒலில்லா, அஹமது மஞ்சக்கொள்ளை அஹமது ஒலியுல்லா, சகுத்துல்லா அப்பா, சாஹிபுல் வித்ரியா, அரபியில் மிக தேர்ச்சி பெற்றவர்கள், இவங்க தமிழில் தேர்ச்சி பெற்றவர்கள் ஷாம்சத் அப்பா அவர்கள். அப்படி மகான் ஷாம்சத் ஒலியுல்லா, சலாஹத்து, இப்படி 5 பேருமே 5 ரத்தினங்களை உருவாக்குகிறார்கள். 5 பொக்கிஷங்கள். இந்த 5 பொக்கிஷங்களை உருவாக்கின பிறகு அவங்கள வந்து இந்த மாதிரி ஒரு தமிழில் அழகிய கவிதை இயற்ற வேண்டும் என்று ஆசைப்பட்ட நேரத்தில் கண்மணி சலாஸ் அவர்கள் கனவில் சொல்கிறார்கள், யா ஷாம்ஷாபுத்தீன் அவர்களே, கனவுல போவாங்களா மாட்டாங்களான்னு நிறைய சரிச்சு வருகிறது. அது நமக்கு தேவையில்லை, அல்லாஹ்வால் முடியும். ஒரு கனவு ஒரு முறை வந்தால் பரவாயில்லை, 2 முறை வந்தால் 3 முறை ஒரு கனவு வந்தால் கனவுக்கு விளக்கம் இருக்கிறது. அது நிச்சயமாக ஒரு கனவு பாங்கு சொல்ற மாதிரி கனவு கிட்ட ஹஜ்ஜுலி பாக்கி கிடைக்கும். வாதி ஃபின்னாசி பில் ஹஜ், பாங்கு சொல்ற மாதிரி கனவு கண்டா ஹஜ்ஜி பாக்கி கிடைக்கணும். ஒரு மனைவியை வந்து தலாக் சொல்லலாம், கனவுல நினைப்பில் சொல்லக்கூடாது. டிவோர்ஸ் பண்றது கனவுல சொன்னா ரிஸ்க் அதிகமாக கனவுக்கு விளக்கு எழுதி வச்சிருக்கிறார்கள், நினப்பில் சொல்லிடக்கூடாது. அதுபோல இவர்களுடைய செய்தியை பார்த்தா அதிகமான முறையில் கனவில் வந்து ஒரு பாமாலை உண்டாக்க வேண்டும். பூமாலை என்பது பாமாலை என்பது இவங்க பாமாலை தான், பாமாலையாக தான் கட்டுவாங்க. பூமாலை அது அற்றுப்போகும், வாசம் அற்றுப்போகும். அதே போல வந்து இந்த பாமாலையை கெட்ட வேண்டும் என்று சொல்லப்பட்ட பிறகுதான் கிட்டத்தட்ட 31 கவிதைகள் உண்டாக்கினார்கள், புக்கை உண்டாக்கினார்கள். 300க்கு மேலே இருந்தாலும் நமக்கு அறிஞ்சது 31 பாமாலையை உயிராக்கினார்கள். ரசூல் மாலை என்று சொல்லக்கூடிய, நபிகளாரை சொல்லக்கூடிய ரசூல் மாலை, பொன்னான குப்பாவும் பொன்னால கிந்தீலும் என்னாலும் மின்னோலி போல்
இலங்கும் எங்கள் நபி கபூர் சொல்லக்கூடிய கபூரை பற்றி சொல்லக்கூடிய அழகிய வண்ணங்களை கொண்டு வர்ணித்த மிகப்பெரிய மகா ரசூல் மாலை சொல்லப்படுவார்கள். அது அதபு மாலை, ஒழுக்கத்துக்குண்டான, பெண்களுக்குண்டான, தாய்க்குண்டான ஒரு தேடணுமா அதபு மாலை பார்த்தது எல்லாம் பெற்றோர் பற்றியும் சொல்லிட்டு வருவாங்க. ரொட்டி பாச்சோறு இறைச்சிக்காக ஊரின் பெண்களை வரவழைத்து சொல்றார்கள். ரொட்டி பாச்சோறு எல்லாம் போட்டு மக்களை கூப்பிட்டு அழைச்சி சாப்பாடெல்லாம் போட்டு விதத்துக்களை உண்டாக்கி இல்லாத பொல்லாத செய்திகள்லாம் உண்டாக்குற காலத்துலாம் அது விரட்டி அடித்தவர்கள் அவர்கள் அது மாலையில் இருக்கிறது. அதுபோல நெஞ்செறிவு மாலை, தோகை மாலை, பெரிய ஹதி மாணிக்க மாலை, சின்ன ஹதி மாணிக்க மாலை, 4 யார்கள் 4 ஹலீஃபாக்களுடைய மாலை, காயத்துல் இக்திசார் என்ற மாலை, உலமா மாலை, நபி மாலை, சூரத்துல் குர்ஆன் மாலை, பெண் புத்தி மாலை, கல்யாண பிதஅத்து கந்தூரி மாலை, நசீஹத்து மாலை, ஹுதுபா மாலை, ஹனஃபி மாலை, மாரிஃப மாலை, புகையிலை விளக்கக்கூடிய மாலை, தம்பாக்கு மாலை, அருக்கான் மாலை, மின்ஹாஜ் மாலை, பிதஅத்தை ஒழிக்கிற மாலை, மீரன் மாலை, ஹதீஸ் மாலை, தொழுகை மாலை, சிஹாவு சித்தா 6 சிஹாவு சித்தாக்கள் நமக்கெல்லாம் தெரியும், அது சொல்ல தேவையில்லை. சிஹாவு சித்தா மாலை, சீரா மாலை, அம்ரு மாலை, தக்க ஷுரூத்து மாலை, ஃபராயிது மாலை, ஃபராயிது அல்ல, பாகப்பிரிவினை அல்ல, சட்டங்கள் அர்கானு மாலை, இஹ்திலாஃப் மாலை, இது போன்ற 31 மாலைகளை கொண்டு வந்த மிகப்பெரிய மாமனிதர் ஷாம்சி அப்பார். அவங்க மரைக்காறு குடும்பத்தில் திருமணம் முடித்தார்கள். அந்த குடும்பத்தை சொல்லப்படுவது கல்யாணம் தன்னில் நடக்கும் பாவம், கரிகாலம் தன்னில் மேத்த உண்டு, வலிவாம் உலாமாக்கள் கல்யாணத்தில் வளர்ந்த பாவங்கள் செய்வதாலே கலியாமல் சில பேர்களெல்லாம் சந்தோஷமாக பாவம் செய்வார், வலிதாய் விளக்காமல் பார்த்திருந்தே மறைக்கார் மாறுக்கும் பாவங்களா. அவங்க கல்யாணம் முடிக்கிறாங்க, மறைக்காருடைய மகளை கல்யாணம் முடிக்கிறாங்க. கல்யாணம் முடிச்ச பிறகு அங்கே கல்யாண வீட்டில் தப்பு நடக்குது, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நடக்கிறது. இதுக்கு இவங்க போவானாங்கிறாங்க. கணவர் சொல்ல கேட்கணும் கடமை, இந்த ஓதப்பட்ட பாடத்தில் உள்ளதான். கணவனுக்கு மரியாதை செய்யணும். கணவன் சொல்கிறார் நீ அங்கே போகாதே என்று சொல்ல போகவே கூடாது. ஷரியத்தில் இருக்கிறது. கணவன் சொல்கிறார் போகக்கூடாது. ஒரு ஜனாசா சொல்கிறார் இந்த ஜனாசாவை போகாதே, கணவன் சொன்ன கேட்டுதான் ஆகணும். கணவனுடைய கடமை அது. எனவே இந்த அடிப்படை சொல்லும் பொழுது அந்த மாதிரி மறைக்கார மாறுக்கும் பாவங்களாம். அப்போ அந்த மாதிரி மறைக்காருடைய மகளை முடிச்சுக்கிட்டு அவ அப்பா தன் பஞ்சாயத்து சொல்கிறாங்க எங்கே போகாதீங்க. அதை போனதுனால அந்த மனவிலக்கு கொண்டார்கள். அவங்களுக்கு தலாக் சொல்லிட்டாங்க. கணவன் சொல்ல கேட்காதனால் அவங்க சும்மா சொல்லல, அப்போ ஹலால். இந்த மாதிரி தலாக் என்பது உண்மைதான். இந்த மாதிரி நீ சொன்ன செயலை மீறி விட்டதால் நீ வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அப்போ கணவனுடைய சொல்லை கேட்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அவங்க தன்னுடைய மகனை பார்க்க போகிறாங்க, இஸ்மாயிலை பார்க்க போகிறாங்க. நல்லா இருக்கிறியான்னு கேட்டாங்க. என்ன லட்சம் ஆள் சரியில்லையான்ட்டாங்க. அந்த இஸ்மாயிலுடைய வாப்பா அந்த பொண்டாட்டி சொல்லுது என்ன அவர் மோசமானவர் அப்படின்ட்டாங்க. உடனே அவர் சொன்னா உன் வீட்டு வாசல் சரியில்லை, உன் வீட்டு வாசல் சரியில்லை, மாற்றிக்கேன்ட்டாங்க. உடனே மறுநாள் வர்றாரு. வாப்பா வந்த வாடையை பார்த்த நுகர்ந்த இஸ்மாயில் நபி அவர்கள் யாரா வந்தாங்களா, யாரோ பெரிய மனுஷன் வந்தார், நீங்கள் இருக்கிற லட்சணத்தில் வீடில் மாற்ற சொல்றாரு. நீங்கள் என்ன பெரிய லட்சணமா, நீங்கள் வீட்டை மாற்றணுமா, ஒன்றை தான் மாற்றணுன்ட்டாங்க. வாப்பா வீட்டு வாசல் நீ தான் வாசல ஒன்றை மாற்றின போதுன்ட்டாங்க. மறு கல்யாணம் முடிக்கிறது. அப்பவும் இப்ராஹிம் நபி போகிறாங்க. நல்லா இருக்கியா, எப்படி இருக்கா, நல்லா அல்ஹம்துலில்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீ லஹ்மிக்கும் ஷராபிக்கும் துஆச்சிராக, நல்லா இருந்து அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஒன்று லெஹமுல இறைச்சியில் பானத்தில் அல்லாஹ் பரக்கச்சிட்டுட்டாங்க. வீட்டு வாசல் படி மாற்றக்கூடாதுன்ட்டாங்க. மறுநாள் காலைல வந்துடுறாங்க. யாரா வந்தாங்களா, ஒரு பெரிய ஆள் வந்தாங்க. என்ன சொன்னாங்க, நல்லா இருக்கிறேன் ஒன்று நல்லா வச்சு நல்லா சொன்னாங்க. வாசல் படி மாற்றவானான் அப்படின்னு என்னான்னு கேட்டாங்க. நீ நல்லா இருக்கிறா, உன்னை மாற்றவானான்டாங்க. கணவனுடைய சொல்ல கேட்பது கடமை. அருமையான பெரியவர்களே, எனவேதான் இந்த அடிப்படையில் சொல்கிறார்கள், மறைக்கார் மாறுக்கும் பாவங்கமாம் அநியாயம் செய்ய பாத்திரந்தே அறியாதவர்களை விளக்காமலே தொனியாய் நடக்கும் நமக்கு சிலர் சொர்த்தம் கிடைக்கும் என்று இருந்தால் தனியாயிருக்கிற ஆலிம்களை தம்பிர நாளை கேட்பானண்டே
பனி ஆதம் மக்கள் முஸ்லிம்கள் பரிவாளர் என்று உரைத்தனரே. அழகா சொல்றாங்க. ஆலிம்சாக்கெல்லாம் கண்டிக்கிறதா இல்லையா? ஆலிம்சா கண்டிக்கணும், பொதுமக்கள் அவங்க சொல்லல. ஒரு வீட்டில் ஒரு கல்யாணத்துக்கு தப்பு நடக்குதா, ஆலிம்களுக்கு தான் கடமை. அறிவாளர் தம்பிரான் சொன்னாரு, தம்பி அல்லாஹ் சொல்கிறான், தம்பிரான் சொன்ன, தம்பிரான் வார்த்தை மலையாளி வார்த்தை, தம்புரானோ அப்படிம்பாங்க. அப்ப அந்த அளவுக்கு அந்த வார்த்தையை சொல்லி ஆலிம்சா கடமை என்ன, அதை கண்டிக்கணும். ஒரு கல்யாண வீட்டில் ஆடம்பரம் நடக்கிறதா, ஒரு கல்யாண வீட்டில் கூத்துக்குமா நடக்கிறதா, ஆலிம்சா போய் கேட்கணும். ஆனால் ஆலிம்சால ஒரு அவங்க என்னண்டா காசுக்கு ஆசைப்படுறாங்க. நான் சொல்லல, பெரியவர்கள் சுலைமான் ஆலிம்சா மகந்தரி சொல்லல, சுகருத்தம் கிடைக்கும் இருந்த சுகருண்டா சுகம், காசு பணத்துக்கு ஆலிம்சா போயிடுறாங்க, ஆலிம்சா விலைக்கு வாங்கிடுறாங்க. ஒரு ஹத்தீப் போறோம், ஒரு குத்துபாக்கு போறோம், ஆலிம்சா அது செய்யுங்க இது செய்யுங்கிறான். காசு கொடுத்துட்டு ஆலிம்சா அடிமையாகிறார். காசுக்கு ஆலிம்சா அடிமையாக மாட்டார். ஆலிம்சாக்களை விலை கொடுத்து வாங்க முடியாது. நீங்க ஆலிம்சா ஏதோ பண்ணிடலாம், ஏதோ பண்ணலாம். எனக்கு நடந்த சம்பவத்தில் சென்னையில் ஒரு கல்யாணத்தில் நான் போகும்போது ஆலிம்சா அல்லாஹ் வள்ளி பைனகுமா கமால் பைன ஓதாதீங்கன்ட்டாங்க. என்ன சொல்றாங்க, ஏன்பா ஓதக்கூடாது? இல்லை கையில் மடிக்கல ஒரு 10,000 மடிக்கிறான், 10,000 தர்றாங்க, நீ ஓதாதீங்க. ஆலிம்சா ஏன் ஓதக்கூடாது? நேற்று கல்யாணத்தில் ஓதும் போது கல்யாண வீட்டுக்காரர் அந்த ஆலிம்சாவை நிப்பாட்டிட்டாரு, ஓதாதேன்ட்டாங்க. அப்படியே வார்த்தை, ஓதாத, ஏன் ஓதுறா? நபிமார்களை பெருச்சு ஓதாதன்னு சொன்னாங்க. அந்த ஆலிம்சா கேட்டாரு, இந்த ஆலிம்சா கேட்கல. 10 அப்படி நான் கையில் 5,000 கூட கொடுத்தேன், நீ வச்சுக்கப்பா 15,000 ரூபா ஓதத்தான் செய்வேன். ஆலிம்சா காசு கொடுத்து விலைக்கு போக மாட்டார் ஆலிம்சாக்கள். அப்படி மனசு நினைச்சுக்கணும். எல்லா ஆலிம்சாக்களும் ஆலிம்சா கவர் கொடுத்தா ஓடிடுவாரு, ஆலிம்சா கவர் கொடுத்தா வாங்கிட்டு போய் நடிக்கிறீங்க, தப்பு அது. எந்த ஆலிம்சா காசுக்கு அசைய மாட்டார். ஆலிம்கள் மிக கண்ணியமான அல் உலமா நுஜூமுல் அர்து, ஆலிம்சாக்கள் வானத்து நட்சத்திரங்கள். அது புரியணும் ஜனங்களே, அது புரியணும். நீங்க ஆலிம்சாண்டா ஒரு ஹதீபா இருந்தா இமாம இருந்தா இமாம தரமட்டமா நினைக்கிறது. அழகா சொல்றாங்க, இந்த சுகர் என்பதற்காக வேண்டி சில ஆலிம்கள் காசு வாங்கிடுறாங்க, பண்ணக்கூடாங்கிறாங்க. அடுத்த ஒரு செய்தியாக, வெக்கம் ரோஷங்கள் தான் இல்லையோ, வெளியில் புறப்பட நியாயம் உண்டோ. இந்த பெண்கள் எல்லாம் குப்பாயம் போட்டு இந்த ஆடம்பர கல்யாணத்துக்கு போறாங்க, செய்தி சொல்லி காட்டுவார்கள். அடுத்ததாக ஒரு கல்யாணத்துக்கு போற நேரத்தில் இந்த புகையிலை தம்பாக்கு மாலைன்னு சொல்ற தம்பாக்கு புகையிலையை அவங்க ரொம்ப தடுத்திருக்கிறார்கள். சவுதியில் போன இடத்துல ஒரு அரசாங்கத்தை சொல்லி நீங்க இந்த மாதிரி புகையிலை பண்ணாதீங்க அப்படின்னு மறுத்த பொழுது ஓகேன்ட்டாங்க. இன்னைக்கு சவுதிக்கு போங்க, ஒலா துல்கு பி ஐதில தஹலுகதி வஹ்சினு, இந்த இது அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். சவுதியில் போட்டிருக்காங்க, உங்களுடைய கையை நாசத்துக்கு போடாதீங்க, பீடி குடிக்காதீங்க, சிகரெட் குடிக்காதீங்க, புகையில போடக்கூடாது, அவங்க தண்டிக்கிறாங்க. அதுல ஒரு செய்தி, சீவிய பாக்கில் எறும்பு கண் போல் ஷைத்தான் புகையிலை கடந்ததினால் நாவு தடுமாறி மறுநாள் மட்டும் நயனம் தெரியாமல் நான் கிடந்தேன். ஒரு கல்யாணத்திற்கு போனதுல சின்ன பாக்கு, சீவிய சின்ன பாக்க வாயில போட்டிருக்காங்க. எறும்பு கண் போல் ஒரு புகையிலை, பெருசாலாம் இல்லை, பெரிய போட்டாலும் இல்லை, சின்ன எறும்பு கண் போல் அந்த புகையிலை போட்டனால ஷைத்தான் வாயில போயிட்டான். நாவு தடுமாறியது எனக்கு, நயனம் தெரியாம கண் தெரியாமே கடந்தங்கிறாங்க. கண் தெரியாம போச்சு எனக்கு, அந்த தெரியாம அதை சாப்பிட்டுட்டானே. ஒரு சிறு கண் போல் உள்ள எறும்பு கண் போல் சாப்பிட்டதால் விளையோ என் கண் பார்வையே போயிடுச்சேன்டா. அருமையான பெரியவர்களே, அப்படி அழகான முறையில் படுத்திருக்கிறார்கள். ஏற்றமுள்ள ஆதி நாமம் கொண்டும் இலங்கும் நபி சலவாத்தை கொண்டும் பார்த்து தெளிந்து ஞான் இருஷாதிலும் பாரமிக உள்ள இஹ்யாவிலும் கீர்த்தி அணுகிய ஜவாஹிரிலும் சிறப்பானதோரில் மன்சூரிலும் கோர்த்து தெரிந்து ஞான் ஹதீசு மாலை கூறி உரை திடகுதா துணையே. ஆஹா, இவ்வளோ அழகாக படிக்கிறாங்க, மாஷா அல்லாஹ். அதாவது மாணிக்க மாலைங்கிற மாணிக்க மாலையில் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஸலவாத் அவசியம், நபிகளாருடைய ஸலவாத் எப்பொழுது அவசியம், தொழுகையிலும் சரி. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹிட்ட ஒரு ஆள் நடுவ ஃபர்ஸ்ட் அத்தஹியாத்தில் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அப்படின்னு சொன்னிட்டா அவங்க தொழுகை வேற மாதிரி போயிடும்.
அபு ஹனீஃபி இமாம்கிட்ட என்னண்டா நடு அத்தஹியாத் தொழுவும் பொழுது 3 ரக்காத் உள்ளதோ 4 ரக்காத் உள்ளதோ அந்த நடு அத்தஹியாத்தில் என்ன செய்வாங்கண்டா அல்லாஹும்ம ஸல்லி அலா சொன்னா ஓகே முஹம்மதுன்னா அங்கே பனிஷ்மெண்ட் கொடுத்துட்றாங்க. அபு ஹனீஃபா இமாம் தண்டிச்சிடுறாங்க. எந்த அளவுக்கு நீ சலாம் கொடுத்த பிறகு நீ வந்து சஜிதா சஹு செய்யி அப்படிங்கிறாங்க. நீ முஹம்மது நபியுடைய பெயரை சொன்னதால் உன் சஜிதா சஹு வந்துடுது. இந்த சட்டம் எழுதிய பிறகு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வந்து கேட்குறாங்க, யா நுஅமான் சாபித் அவர்களே, என்ன இந்த மாதிரி சட்டத்தை எழுதி வச்சிருக்கீங்க நீங்க? என் பேர் சொன்னதனால் ஒரு பனிஷ்மெண்டா? என் பெயர் உதித்தனால் அவருக்கு சஜிதா சஹுவா? ஏன் அப்படின்னு கேட்குறான். அவ அழகா ஒரு தன்மையோடு மரியாதை சொன்னாங்க, இல்லை என் நாயகமே, உங்க பேரை மறந்ததுனால் நான் பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்ட்டாங்க. மறந்து சொல்லியிருக்காங்க, சொல்லக்கூடாதாங்க. கடைசி அத்தியாயத்தான் தருவது இப்ராஹிம், கடைசி அத்தியாயத்தான் செலவத்தலாம். இந்த அத்தியாயம் சொன்ன மறந்து சொன்னதால், உங்களை மறந்ததால் நான் பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்ட்டாங்க, சஜிதா சஹு கொண்டுறாங்க. எனவே இந்த அடிப்படையில் நாங்க கோரி செய்கிறாங்க. இந்த மாதிரி சலவாத் என்பது யஹ்யா உலூமுத்தீன் சொல்லக்கூடிய, அதாவது சிதறக்கூடிய முத்துக்கள் சொல்லக்கூடிய இடங்கள் எல்லாம் இது போன்ற பாடல்களை சொல்லி காட்டுவார்கள். மண்ணால் ஒரு தன்னில் பொன்னால் வாழை வாகை செலுத்தின் பரிசு போல தின்ன மனுகாத புன் சொல்லினால் சிறப்பான ஹதீதுடன் செப்புவனே. ஸல்லல்லாஹுடைய வாளை பற்றி சொல்கிறார்கள். வாள் மிக சிறப்பு, மண்ணால் உள்ள வாள், சாதா வாள் அல்ல. முஹன்னதும் மீ சுயூலில்லா மஸ்லூலு பால சுஆதல காபு சுஹீர் படிச்சாரு. நபிகளாவுடைய வாளுக்கு இந்திய வாள் பெயர், அவளுக்கு இந்திய வாள் முஹன்னத். அந்த மண்ணால் உண்டான வாள் மட்டுமல்ல, சிறப்பிற்குரிய ஒரு வாள் சொல்லிவிட்டு தின்னும் அணுகாத பொன் சொல்லினால், பொன் என்று சொன்னால் எளிமையாக சிறப்பிற்குரியவராக ஆக்கி கொண்டார்கள். அது போன்ற இன்னும் எண்ணற்ற செய்தி படித்துக் கொள்வார்கள். தொழுதனை வீட்டோர் நினைவாகவே தோஷம் அணுகிய காஃபிரன ஒளியா முஹம்மது உரைத்தாரன உண்மை தபுராணி என்று சொன்னார். நலமாம் தொழுகையை விட்டோர் நாமம் நாரும் நரகத்து வாசலின் மேல் பெலமாய் எழுதப்பட்டிருக்கும் என பெருமா நபி முஹம்மது ஓதினரே. தொழுகையை விட்டவர்களுடைய நிலைமை நரகத்திலே வாசல்லே போடப்பட்டிருக்கும், ஒரு பட்டியலே தொங்குமா. யாரெல்லாம் தொழுகை விட்டா ஒக்குள்ள இன்சான் தாயிரம் ஃபி உனுகிஹி, அல்லாஹ் சொல்லி காட்டுவான், கழுத்திலே தொங்கவிடப்படும். நம்முடைய அமல் நாமக்கல்ல கழுத்திலே நாளைக்கு மறுமையில் செல்லும்போது எல்லா கழுத்தையும் பெரிய லிஸ்ட் இருக்கும். இவன் என்ன செஞ்சான், என்ன அபகரிச்சான், என்ன பண்ணா, என்ன செஞ்சான், எல்லாமே அதில் ஒரு லா உகால் சகீரத்தன் வலா கபீர் இல்ல அஹ்சாஹா, ஒரு விஷயங்களை விட்டுருக்கிறது எல்லாம் கொண்டு வந்துடுவான். அப்போ தொழுகையுடைய விட்டோருடைய அந்த செய்திகளுடைய அல்ல அந்த லிஸ்ட்லேயே கொண்டு வந்துடுறான்னு சொல்லுவாங்க. தொழுகை தன்னை விட்டோர் காஃபிரண்டு தூய நபியுல்லா சொன்னார் என்ன, தெளிவாம் இஸ்ஹாக் சொன்னார் என்ன, ஷேக் முஹம்மது நஸ்ர் செப்பினார். தொழுகை விட்டோர் மன் தரக்க ஸலாத ஃபகத் ஹதமத்தீன், யார் தொழுகை விட்டாரோ அவர் தீனை விட்டு விட்டார். தீனை முழுமையாக அது அவர் கடைபிடிக்கவில்லைங்கிற செய்தி பாடுகிறார்கள். தொழுகை தன விட்டோர் கழுதையினும் சுணங்கா நாயினும் பன்றியிலும் பழுது குறையாமல் நாற்காலிலும் பார நரகத்து காஃபீரிலும் முழுதுமே கெட்டோர் இவரெனவே முன்னாள் முஹம்மது ஹதீஸின் படி அழுது தொழுதுதான் அமல்கள் செய்யும் அறிவாரெல்லாம் எடுத்துரைத்தார். அறிவால் எடுத்துரைத்தார். அறிஞர்கள் சொல்கிறார்கள், 4 இமாம் சொல்கிறார்கள், மிகப்பெரிய விருப்பம்னு சொல்கிறார்கள். தொழுகை தரைவிட்டோர் கழுதையிலும் சுணங்கா நாயினும் பன்றியிலும். வேற வார்த்தையே கிடைக்கலையா அவளுக்கு? வேற வார்த்தை கிடைக்கலையா? குர்ஆன் படி சொல்கிறார்கள், உலாய்க்கு கல் அன்ஆம் பல்ஹும் அதல்லு. இப்படிலாம் இதோடைய இந்த பாடலை விமர்சித்தவர்களுடைய கேள்வி அது. ஏன் இந்த மாதிரி நாயை பண்ணியா அவங்க இதை காட்டணும்? இதை காட்டணும் தொழுவாம போயிடுவானே. ஒரு தொழுகைக்கு ஆர்வம் ஊட்டக்கூடியவன் நல்லதை காட்டணும். அப்படி சிங்க இப்படி சிங்க ஃபிட்டிங் என்ன மாடு போல ஆடு போலன்னு சொல்லியிருந்தா நல்லா இருக்கும். கழுத பண்ணி நாய் இங்கே வருது அப்படி விமர்சித்தவர்கள்
அதுக்கு நம்ம மகான் சொல்வார்கள், உலாயிக கல்லன்ஆமி பல்ஹும் அதல்ல, அவர்கள் மிருகத்தை போல, அதை விட கேடுகட்ட மிருகம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த ஆயத்த அடிப்படையிலே சொன்ன செய்த என்பதை சொல்லி காட்ட வேண்டும். இது சொன்னவர்கள் அறிவாளர்கள் என்று அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அடுத்ததாக செய்தி சொன்னால், உலகத்திலேயே விலை மதிக்க முடியாத நமக்கு யார் இருக்கிறார்கள்? தாய் தான். எந்த ஒரு தாயை போல ஒரு ஆள் பார்க்க முடியுமா? தாயை போல ஒரு ஆள் உலகத்தில் கிடைக்குமாங்க? உலகத்தில் எந்த பொருள் கொடுத்தாலும் விலை கொடுத்து வாங்கிலாம், தாயை வாங்க முடியுமா? 10 மாதம் சுமந்து அந்த நம்முடைய முட்டியை அந்த முட்டு ஒரு வேதனைப்பட்டிருப்பார்கள். தாய்க்கு நம்ம என்ன செய்ய முடியும்? தாய் தப்பே சொல்ல தாய் தாங்க. தாய் நம்ம சொல்றாங்க, இல்லை தம்பி அப்படி செய்யாத, நமக்கு தப்பா தெரியுது, சரி. தாய் சொன்ன அலராசி உள்ள ஐன், தலையில வச்சுக்கு, தாயை தலையில் தூக்கி வச்சுக்கணும். வக்ஃபில் ஜனாஹுமா மினல் துல்லி குர் ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பன சகுரா. அல்லாஹ் சொல்றான், தாயிட்ட நிமிர்ந்து நிற்காத, வக்ஃபில், நீ புஜத்தை தாழ்த்திக்க, 2 புஜத்தை தாழ்த்தி தாய் சொல்லுங்கம்மான்னு சொல்றான். என்ன சொல்றா? தாய் கேட்கக்கூடாது. நம்ம தாய்க்கு நம்ம அடிமை. தாய் சொல்லுங்கம்மா, அதுதான் சொல்றாங்க. நாயின் வயிற்றிலே பிறந்தாலுமாம், நல்லோர் வயிற்றிலே பிறந்தாலுமாம், பேயின் வயிற்றிலே பிறந்தாலுமாம், பெரியோர் வயிற்றிலே பிறந்தாலுமாம், தாயும் தந்தையும் குருவெனவே சங்கியடி வாழ எடுத்துரைத்தார். ஒபில் வாலிதின் இஹ்சானா, நீ தாய் வயிற்றிலே பிறந்தாலும் சரி, பேய் வயிற்றில் பிறந்தாலும் சரி, எந்த வயிற்றில் பிறந்தாலும் சரி, சொல்லக்கூடிய வாசகத்தை பாருங்கள். அது நல்லூர் வயிற்றில் இந்த பேய், தாய் பேய் தான். நமக்கு தெரியுது தாய் பேயின்னு தெரியுது. தாய் சுடு வர்றாங்க, தாய் கடுகுன்னு வர்றாங்க, எப்போ பார்த்தாலும் தாய் நம்மளை திட்டிகிட்டே இருக்கிறாங்க, தாய் நம்மளை கொட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. உனக்கு தாய் தானப்பா, உனக்கு சொல்ல கேட்குறாங்க. என் தாய் என்னை கடுமையாக்கிறாங்க, அவரை நான் நேசிக்கணுமா, அவர் கட்டுப்படணுமா? கட்டுப்பட்டு ஆகணும்ட்டாங்க. கேள்வி கேட்காத, கட்டுப்பட ஆகணும், நீ கட்டுப்படணும். அதே போல நாய் வயிற்றிலே பிறந்தாலும் சரி, பெரிய வயிற்றிலே பிறந்தாலும் சரி, தாய் உனக்கு குரு. தாய் உனக்கு குரு தான், தாய் உனக்கு எஜமான், தாய்க்கு நிகர் ஒன்றுமே கிடையாது. இங்கே பாடல் சொல்கிறார்கள், ஆதி திருவுளம் தாய் பிதாவின் அழகாம் திருவுளம் தனில் உண்டாகும், நீதன் முனிவர் முடிவு தன்னில் நிற்கும் என சொன்னார் நிலா வளைத்தோர். ஆதி திருவுளம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாய் பிதாவை உண்டாக்கி, அழகான திருவுளம் தனில் அழகான முறையில் தாயை உண்டாக்கி, நீதன் அல்லாஹ் மூலமாக முனிவர், அல்லாஹ் தாயுடைய கோபத்துக்கு ஆளாகக்கூடாது. அடி குனிந்தால் நுனி குளிரும்பாங்க தமிழில் பழமொழி. அடி குனிந்தால் நுனி குளிரும். தாய்க்கு கட்டுப்பட்டீங்கண்டா எல்லாமே சிறப்பு தாங்க. தாய்க்கு நேர் இந்த உலகத்தில் வாழ்ந்த எத்தனையோ இமாம், ஷாஃபி இமாம் தாய் துவாவுக்கு ஆளாக்கப்பட்டவர்கள். புகாரி இமாம் கண் பார்வை அற்றவர்கள் உலகத்தில் வாழ்ந்தார்கள். அவங்க ஹதீஸில் கோர்வைக்கு முன்னாடி கண்ணு தெரியாது, அவங்களுக்கு கண்ணே தெரியாது. தாய் துவா தான் கண் ஒளி கொடுத்தது. ஹஜ்ஜா யூசுப் அவர்கள் ஒரு ஆள் தவாஃப் சுத்துறார். ஒரு ஆள் தவாஃப் வைக்கும் ஹஜ்ஜா யூசுஃப்ங்கிற மிகப்பெரிய கொடியவன், 1 லட்சத்துக்கு மேற்பட்ட சஹாபால் கொண்டு தீர்த்தவன், காபாவுக்கு திரை போட்டவன் தான். ஒரு ஆள் தவாஃபில் சுத்துறாரு, அவன் காபா திரைப்படி அழுகிறாரு. என்னன்னு பார்த்தா அவன் கூப்பிட்றாரு, இங்கே வா, ஏன் போய் இப்படி கதற, ஏன் அழுகிற? என் கண் பார்வை தெரியலங்க, என் கண் பார்வை போயிடுச்சு, எனக்கு கண் பார்வை தெரியல. அப்படியா? எத்தனை சுற்றி இருக்கா? 3 சுற்றி இருக்கேன். எத்தனை பேலன்ஸ் இருக்குது? 4 இருக்குது. இந்த 4 சுற்றுல உன் கண் பார்வை உன் தலையை கொண்டு வந்த 3 சுத்து ஓகே முடிஞ்சுது, 4 சுத்து பேலன்ஸ் பாக்கி இருக்குது. இந்த 4 சுத்துல உன் கண் பார்வை உன் தலையா போயிருந்தார். கண்ணில்லாம் வாழ்ந்தலாம், தலையெல்லாம் வாழ முடியுமா? கண்ணிட்டு தட்டு தடவாக போயிடலாம், தலை இல்லாட்டா? உடனே அவர் அல்லாட்ட அழுது கேட்டார், யாரெல்லாம் இந்த வம்பனுக்காக இப்போ பார்வை கொடுத்துறேன்ட்டாங்க. அல்ல பார்வை கொடுத்துட்டான், அல்ல பார்வை கொடுத்துட்டான். ஆக அருமையான பெரியவர்களே, எனவே இந்த அளவுக்கு நம்முடைய தாயுடைய துவா, தாயுடைய மிக முக்கியமான ஒன்று சொன்னார். எதை கொடுத்தாலும் நடக்காது, நிற்கும் என சொன்னார். நிலா வர நிலா வர வச்சாங்க, கமரை வர வச்சாங்க. கமரின் மூலமாக அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு பாக்கியத்தை கொடுத்தான். அடுத்த செய்தி, வரிசை உலத்தாய் தந்தையரே மனது செழிப்பாக வைத்தோருக்கு அறிவோன் பெருமுனை உண்டாம் என்றே அரிசுதனில் சென்ற நபியோதினார். தாய் தந்தையை மதிக்கும் நேரத்திலே
மனது செழிப்பாக யாரை வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அரிசு தனியில் சென்று நபி ஓதினார். அரிசு மேராஜுக்கு சென்ற நபி நாயகம் அவர்கள் துவா செய்கிறார்கள். இப்போ அந்த அளவுக்கு தாய்க்குள்ள ஒரு உரிமை, தாய்க்குண்ட மறையை சுட்டி காட்டுவார்கள். அடுத்ததாக ஒரு செய்தி, இந்த பண்ணை வாழ்க்கைன்னு ஒரு பாடலை கேட்டிருக்காங்க. அவ பாடலை பார்த்தா பாமாலை தான், பாமாலை, அந்த மாணிக்க மாலை. இந்த மாலை இப்போ யார்கிட்ட இருக்கணும்? மாணிக்கத்திற்குன்னு ஒரு மரியாதை. மாணிக்கக்கல், மரகதக்கல், கூழாங்கல், அதுவும் கல் தான், கூழாங்கல்னு கல் தான், மாணிக்கங்கள் கல் தான். ஆனால் யார்கிட்ட இருக்கணும், யார்கிட்ட இல்லை. இப்போ இந்த அப்பா அவட்ட இல்லை. அப்பா யார்கிட்ட இருக்கணுமோ அவட்ட இல்லை. இப்போ இன்னைக்கு ஜியாரத்து போகிறோம். நான் எப்பவுமே சொல்றது, நல்ல கூட்டமாக நிற்கும் ஜியாரத்தில், அப்பா அங்கே இல்லைன்று வேணாம். அப்பா அங்கே கிடையாது, பேரப்பா பள்ளி தான். அப்பா பள்ளி பேரப்பா பள்ளி தவிர அங்கே அப்பா அங்கே இல்லவே இல்லை. யாரும் போகிறதும் இல்லை, யாரும் மூச்சு எடுக்கிறதும் இல்லை, போனால் சலான் சொல்றதும் இல்லை. ஏன் இல்லை? அப்பா இல்லைன்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஊருக்கு நம்முடைய அப்பாவை புகழா பேசுகிறோம், வாத்துறோம், பாராட்டுறோம், சுன்ன ஜமாத்து சொல்லிக்கிறோம், மால் தட்டுறோம், நான் தான் சுன்ன ஜமாத்துங்கிறோம். அதுக்குன்னு ஒரு குரூப் வச்சுக்கிறோம், மகான்கள் குரூப்பு, வலிமார்கள் குரூப்பு, அவுளியாக்கள் தரஹா குரூப் வச்சுக்கிறோம். வச்சு என்னப்பா பிரயோஜனம்? இதை நிப்பாட்ட போய் கேட்க முடியுமா? கூட்டமாக போய் எங்கே ஜியாத் பண்ண முடியுமா? திராணி தம்பு இருக்கிறதா? பேரளவுக்கு சுன்ன ஜமாத்து அதையும் சொல்றாங்க. அப்பா சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி பேர் கள்ள ஞானிகள். அழகா டைட்டில் போட்டிருக்காங்க, டைட்டில் கள்ள ஞானிகளாம். ஞானிகள் ஒன்று இருக்குது, அதை கள்ள ஞானி வந்திருக்காங்க. நமக்கு அவ சொல்றா கள்ள ஞானிகள் பாடல் வந்திருக்குது. அப்போ பேருக்கு தான் மகான் அவுளியா பெருமை பேசிக்கிடுவாங்க, விஷயம் இருக்காது. தான் அவுளியாம்பாங்க, தான் பெரிய மகான் இருப்பாங்க, இபாதத்து இல்லை, தொழுகை இல்லை, எந்த வழக்கம் இல்லை, பீடி குடிச்சுக்கிடுவாரு, அது கூட எல்லாமே இருக்கிறது. அருமையான பெரியவர்களே, எனவே அந்த அடிப்படை சொல்லும்போது பண்ணை வாழ்க்கை என்று ஒரு வார்த்தை சொல்கிறார்கள். எருமை மாடுகள், பசு மாடுகள், எரிது மாடுகள், குதிரை இவை பெருமையாக வைத்து துளிரும் பிழைப்பும் தலைப்புமாயிருக்கும் அவர் அருமையை அவை பசி அறிந்து அருந்தி மனமொழி தழுவர்க்கனே. இப்படி பாடல் கேட்கும்போது இந்த மாதிரி அந்த பண்ணைகள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க, ஒரு திருமணம். கடைசியாக திருமணத்தை பற்றி இந்த பைத்தை முடிக்கிறார்கள். இப்போ 31 கிதாபுகளும் கொண்டு வந்தேன்னு சொன்னால் இந்த ரஜம் ஃபுல்லாக காணாது. எப்பவுமே அவ பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும். பேச அரை மணி நேரம் டைம் கொடுக்க, அந்த அரை மணி நேரத்தில் பேச முடிக்க வேண்டியிருக்கிறது. ஏகப்பட்ட செய்திகள் எனக்கு தரப்பட்ட அந்த நேரத்தில் நானும் பல ஊர்கள்லாம் சுற்றிட்டு இன்னைக்கு காலைக்குத்தான் அவளை பற்றி பேசணும்னு குறிப்பாக எடுத்தால் ஏகப்பட்ட செய்தி வருகிறது. இந்த இடத்துல நான் 4 தடவை பேசியிருக்கேன். இப்பொழுது பேச அந்த வாய்ப்பு கொடுத்துருக்குறான். ஆனால் இன்னைக்கு பேசணுங்கிறது காலை சுபுக்கு பிறதான் நாம் அப்பாட்ட ஜியாரத்துக்கு போனேன். நீங்கள் பேச போட்டு நம்ம ஒரு இளவும் தெரியாது, நீங்கள் வழிகாட்டுங்கன்னு சொன்னால் கிதாப் பார்த்து அல்லாஹ் எவ்வளோ சிறப்பு கொடுத்துருக்குறான். இந்த பாட்டு சொல்லி காட்டுவார்கள். திருமணம் என்பது நபிகளாவுடைய வழிமுறை. யா மாஷர ஷபாப், ஒரு சில ஆளுக்கு திருமணம் சுன்னத்து, ஒரு ஆளு சில திருமணமே தேவையில்லைன்னு இருக்கு. யார்கிட்ட வசதி வாய்ப்பு இருக்குதோ திருமணம் முடிக்கலாம், வசதி வாய்ப்பு இல்லை நோம்பு முடிச்சுக்கங்க. நான் ஒரு பாதுஷா இருந்தாங்களே, நான் ஒரு பாதுஷா கல்யாணம் முடிச்சாங்களா? நான் ஒரு ஆண்டு கல்யாணம் முடிச்சு இல்லை, வளர்ப்பு மகானாந்து எடுத்துக்கிட்டாங்க. எனவே இதை சொல்லும் பொழுது எளிமைதான் நம் தன்னை ஒருவர் வந்து ஏந்தல் நபி பக்கம் உரைத்த போது, எளிமை தனம் தன்னை ஒருவர் வந்து ஏந்தல் நபி பக்கம் உரைத்த போது தெளிவாய் கல்யாணம் செய்யனவே செப்பின செம்மன் நபி உரைத்தார். அழகான முறை சொல்லி காட்டுவார்கள். இந்த அளவுக்கு இந்த செய்திகள் நாம் சொல்லிக்கிட்டு வரும்பொழுது அது அடுத்ததாக திக்கரை பற்றி சொல்லுவார்கள். எல்லா திக்கிரிலும் வரிசையான ஏற்றமுள்ள திக்ர் லா இலாஹா இல்லல்லா என்று சொன்னார்கள் இந்து தனை புவியலை தோர். ஏற்றமுள்ள திக்ர் லா இலாஹா இல்ல சொல்லிட்டு இல்லல்லா என்று சொல்லிட்டு இந்து தனை, இந்து அப்படி வார்த்தை சேர்க்கிறார்கள். இந்து தனி நீங்க எந்த டிக்ஷனரி புரட்டி பார்த்தாலும் தெரியாது. இந்துங்கிற வார்த்தைக்கு எவ்வளோ டிக்ஷனரி புரட்டி பார்த்தோம், தமிழ் அகராதி பார்த்தோம், என்னப்பா இந்துக்கு ஒன்று புரியல பார்த்தா. இன்னைக்கு காலையில் ஒரு கவிஞருக்கு ஃபோன் போட்டு கேட்டேன். ஒரு கவிஞர் இந்த மாதிரி இந்துங்கிற என்ன தெரியல, நமக்கு அவ்வளோ ஞானம் இல்லை, கவிதை இல்லை. உடனே அவர் சொன்னார், அவங்க நான் இந்து சொல்லியிருக்காங்க சாம்சி அப்பா, அது அந்த பாட்டு இந்து வருது அவரே சொல்கிறா. பொதுவாக இந்த பயானுக்கு யார் லாய்க்கு தெரியுமா? இந்த நிகழ்ச்சி ஒரே ஒரு ஆள் தான் லாய்க்கு, சாமொழி ஊழியர்.
ஒரு ஆள் இருந்தாங்க, சாமப்பா, சாமொழி ஊழிய சகுத்துலாப்பா, அவ தான் இதுக்கு தகுதி. அரபி மபடிம்பாங்க, எப்போ அவட்ட தான் பேசுவா, அவ தான் இந்த நாளில் பேசுகிற வழக்கம், சாமொழி ஊழியர். அவருக்கு சொந்தக்கார ஒரு ஆள்கிட்ட ஃபோனை போட்டு கேட்டால் இந்துண்ட சந்திரன் அப்படிங்கிறாங்க. சந்திரனை வரவழைத்து இந்து தனை புவி அழைத்தோர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நல்ல கருத்தாக சொன்னோர்களை நாயன் சொருக்கத்தில் விடுவான் என்ன நவீன்டார் நபி என்று உசாமா சொன்னார். என்னன்னு சொன்னா, சந்திரனை அழைத்து அந்த அந்த அழைத்த நாயகம் அவர்கள் இந்த கலிமாவை சொல்கிறார்கள் என்று இந்த நேரத்தில் நபி சொன்ன உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அறிவிப்பான்னு சொல்லி காட்டுவார்கள். வரிசை கலிமாவை தினங்கள் தோறும் வன்மையுடன் ஒரு மட்டோதினால் இரவின் ஒளி போல வதனமுமாய் ஏகும் கியாமத்தில் வருவார் என்று 70,000 கலிமா தன்னை எளிதாக சொன்ன பேர்களுக்கு தெளிவாம் மேரி ஹராம் என சிராமிர்ஷாதில் இமாம் உரைத்தார். இந்த மாதிரி வரிசை கலிமாவை தினந்தோறும் சொல்ல வேண்டும், அது மூலமாக நிறைய பாடல்களை உண்டாக்க வேண்டும் சொல்லிவிட்டு இறுதியாக ஒரு பைத்தியோடு முடித்துக் கொள்வேன். அருமையான பெரியவர்களே, சொன்னார் இமாமைந்து பிரகாரத்தால் துய்ய உதுமைய முறையுமென முன்பின் துவாரத்தால் யாதொன்றாலும் பிறப்பட்டாலும் மணியோலியே பிறப்பட்டாலும் மணியோலியே உன்னி சமைந்ததோர் இரு பன்றியே உறங்கி லபதானில் அதனை பாடல் தன்னை மறந்தேனில் தனக்கு கொல்ல தக்க மாதாரை தொடுகிலுமே தக்க மாதாரை தொடுகிலுமே. சொன்னார் இமாமைந்து பிரகாரத்தால். இதோடு முடிச்சுக்கிறோம். இமாம் சொன்னார்கள் ஒதுவை முறிக்கிற காரியங்கள் 5. இப்போ ஒரு பாடலை சொன்னால் எல்லாத்துக்கும் புரியும். இப்போ 5 விஷயத்தை நடையால் சொன்ன புரியாது. ஒரு 5 விஷயத்தை நடையால் சொன்னால் விளங்காது, விளங்கும் புரியாது. ஆனால் அவளா சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த பாடல் சொன்னார் இமாமைந்து பிரகாரத்தால் துய்ய ஒதுமைய முறியும் என முன்பின் துவாரத்தில் யாதொன்றாலும், முன்பின் துவாரம் எது வந்தாலும் ஒது முடிஞ்சிடும். ஒரு ஆள் தண்ணி குடிக்கிறாரு, தண்ணியே தான் வருது. சர்பத்தா எது வந்தாலும் முடிஞ்சுது, ஒது முடிஞ்சுப்போம். அதே போல பிறப்பாட்டணுமா மணியோலியே, மணி வந்தாலும் சரி துலகே ஒது முடிஞ்சிடும். அதே போல நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, சமைந்து உட்கார்ந்து இருக்கிறீர்கள், தூக்கம் வந்துடுச்சு. இப்போ இது குத்துபால பார்க்கலாம், ஜும்மால இமாம் சார் பேசிட்டு இருப்பாங்க, லைட்டாக தூங்குவா. ஒரு காலை தூக்கி ஒரு உட்கார்ந்து தூங்குனா தொழுக முடியும், பாத்திலா போய் ஒது பொருள் தெரியாது. நல்லா உட்கார்ந்து இருக்க, சமைஞ்சு உட்கார்ந்து இருக்கிறார். அந்த நேரத்தில் ஹதீபுடைய உரை காதுக்கு விளங்குது. தூக்கத்தில் இருப்பார், ஆனால் அவர் கொரட்டை விட்டு விட்டால் ஒது முடிஞ்சு போகும். என்ன பேசுறேன்னு அவருக்கு தெரியாது. எனவே சமைந்த இருப்பின்றி இருக்கிறனால ஒது முறிஞ்சு போகும். அது மட்டுமல்ல, தன்னுடைய கையால் தம்முடைய கையுடைய அந்த வெள்ளை பகுதியால் மானங்கத்தை அந்த பகுதியை தொட்டுவிட்டால் ஒது முறிஞ்சு போகும். மயக்கமாகிட்டா ஒது முறிஞ்சு போகும் என்கிற செய்திகள்லாம் சொல்லி காட்டுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் எவ்வளோ செய்திகளை சொல்லலாம். நேரம் தந்தால் இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நேரம் இடமில்லை, 2 சிக்னல் வந்துவிட்டது. எனவே அதுக்கு முன்பாக இந்த பாடல் வழி மூலமாக நாம் பெறக்கூடிய பாடம் என்ன? இது மூலம் பெறக்கூடிய பாடம், அப்பா அவர்கள் சொன்ன அத்தனையும் தலைக்கீழ் மையத்திட்டு கல்யாணத்தில் நடந்த நிகழ்ச்சி இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, மரியாதையோடு சிறப்போடு கண்ணியத்தோடு அதை வாழ வேண்டும் என்பதாக நினைத்துக்கொள்ள வேண்டும். சங்கிக்குரிய மகான் அவர்கள் ஹிஜ்ரி 1121 ரஜபு 21 அவங்க பிறந்தார்கள், அவர்கள் மறந்தார்கள். அப்பா பள்ளிவாசல் அவர்கள் நம்ம புண்ணிய ஸ்தலம் இருக்கிறது, அந்த புண்ணிய ஸ்தலம் என்று பாதுகாக்கப்படும் சொன்னால் அந்த நேரம் நாமெல்லாம் அங்கே சென்று அங்கே போய் அவருடைய ஜியாரத், சும்மா பயன் கேட்டால் போதாது, பயன் கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே போய் ஜியாரத் செய்யணும், அவர்கிட்ட போய் துவா செய்யணும். இன்னைக்கு உனக்கு பட்டு பேசப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அந்த நேரத்தில் அங்கே போய் அவங்க தர்பாரில் போய் நின்று சலாம் சொல்லி, அவங்கெல்லாம் நமக்கு மிகப்பெரிய வாழ்க்கை வாழ்வாதாரம் கொடுத்த மிகப்பெரிய மகான். இந்த ஊரிலே சிறப்பிற்குரிய இந்த ஊரையே பாதுகாக்கக்கூடிய விஷயங்களில் அவர் மிகப்பெரிய அமீர் அவர்கள். ஃபல் முதப்பிராத்தி அம்ரா, காரியங்கள்லாம் நிர்வாகிக்கக்கூடியவர்கள் மகான்கள் அல்ல சொல்கிறார். முதப்பிராத்தி அம்ரா, உலகத்தை ஆட்சி அதிகாரம் புரியும் மகான்கள் தான்.
அந்த அடிப்படையிலே நாம் சென்று ஜியாரத் செய்து இது போன்ற சிறப்பிற்குரிய இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக, நம்முடைய எல்லா ஹாஜத்திலும் ஏற்றுக்கொள்வானாக. சிறப்பிற்குரிய இந்த ஓதப்பட்ட பாடத்தில் கணவன் மனைவிமார்கள் ஒற்றுமையோடு வாழ செய்வானாக. இருவர் மத்தியில் கருத்து வேறுபாடு இல்லாமல், தலாக் இல்லாமல், ஹுலு இல்லாமல், கணவனுடைய குறையை மறைத்து மனைவி குறைத்து கணவன் மறைத்து வாழக்கூடிய பக்தருவானாக. இரு மனம் ஒரு மனமாக வாழ செய்வானாக. 14 வீட்டு பெருவாழ் வாழ செய்வானாக. தம்பதி சிறந்து சிறப்பாக வாழ செய்வானாக. ஒவ்வொரு ஆண்டுகள் நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே சொல்லப்படுகிற எல்லா செய்திகளையும் வெறுமன காதுக்கு இசையாக இருக்காமல் தன் நடைமுறையில் கொண்டு வர கிருபை செய்வானாக என்று கேட்டுக்கொண்டு, இந்த புகாரி ஷெரீஃப் மக்கள் ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழ்ந்து ஒற்றுமையாக இருந்து மறுமை நாள் வரையிலும் நடக்க கிருபை செய்வானாக. வரக்கூடிய ஆண்டு நூற்றாண்டு காலம், இந்த நூற்றாண்டு காலம் சிறப்பாக அமைவதற்கெல்லாம் தௌஃபீக் செய்வதை கேட்டு முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. يا لطيف يا كافي يا حفيظ يا شافي يا كريم يا باقي يا رحيم جل الله. يا كافي يا حفيظ يا شافي يا كريم يا باقي يا رحيم جل الله. لا إله إلا الله لا إله إلا الله صلى الله عليه وسلم. الله 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 لا إله إلا هو الحي القيوم هو والله لا إله إلا هو يا حي يا قيوم يا حي يا قيوم يا حي يا قيوم برحمتك نستغيث أصلح شأني كله ولا تكلني إلى نفسي طرفة عين. يا رحيم يا ودود يا رحيم يا ودود يا رحيم يا ودود. وهو الغفور الودود العرش المجيد فعال لما يريد. يا نور يا جليل يا نور جل جلاله وجل شانه. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على النبي المصطفى به سيدنا محمد نبيك ورسولك النبي وعلى ملائكة المقربين وعلى عبادك الصالحين وعلى طاعتك أجمعين ورحمنا معهم برحمتك يا أرحم الراحمين. والحمد لله رب العالمين. يا حي يا قيوم حي القلوب يا أسرع لنا الرحمن يا ربي حي لنا من أمرك رشدا واجعل معونتك حسنا لنا مددا وارزق الشفاعة طه القاسم لنا وقم لك لنا يا حكم الحكم وارزق زيارة طه القاسم لنا وقم لك لنا يا حكم الحكم يا
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ் வஷ்குருலில்லாஹ், அம்மா பாத். அகிலத்தின் அனைத்தையும் ஆண் பெண் ஜோடியாய் படைத்து அழகுற வாழ நல்வழி வடிவமைத்தவனே யா அல்லாஹ், உன்னை போற்றி புகழ்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் வஷ்குருலில்லாஹ். அகிலத்தின் அருட்கொடையாய் அற்புத வாழ்க்கை நெறியை தந்தவரே, அனைத்திற்கும் உதாரணமாய் தமது இல்வாழ்வை அமைத்து வாழ்ந்து வழிகாட்டிய எம்பெருமானரே, ஏந்தலரே, யா ரசூலல்லாஹ், உங்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் உண்டாவதாக. ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருள் நபியின் அமுத மணிமொழி கோர்வையாமல் ஜாமியு சஹீஹுல் புகாரி என்னும் புனித பரிசுத்த கரந்தமதை அகத்தூய்மையுடன் ஓதி அரும்பயன் பெற்றிடும் புனிதமிகு மாமன்றம் மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃபின் 99ஆம் ஆண்டின் இன்றைய நாள் ஹிஜ்ரி 1447 ரஜபு பிறை 22 12/1/2026 திங்கட்கிழமை விசேஷ நாளாகும். 1000 பாமாலைகளை தந்த அற்புத கவிமணி அப்பாப்பள்ளியில் மறைந்து வாழும் எங்கள் ஷேகுனா சாம் ஷிஹாபுத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களது நினைவு நாளாகும். இன்று ஓதப்பட்ட நபி மொழிகளுக்கான விளக்க உரையையும் மகான் அவர்களது வாழ்க்கை வரலாற்று சரிதத்தையும் ஐக்கிய அரபு அமீரகம் துபை அல் குரைர் பள்ளியின் இமாம் மௌலவி அல்ஹாஜ் அல் ஹாஃபில் எம் சுலைமான் லப்பே ஆலிம் மஹதரி அவர்களால் தரப்பட்டு இறைவன் நல்லருள் சூழ இனிதே நிறைவரும் நிலையில் இருக்கிறது இன்றைய மஜ்லிஸ். அல்ஹம்துலில்லாஹ். கருணையுள்ள அல்லாஹ் இந்த மஜ்லிஸை பொருந்தி கொள்வானாக. இதில் யார் யார் என்னென்ன நாட்ட தேட்டங்களோடு வந்து கலந்து கொண்டிருக்கிறார்களோ, வர முடியாமல் வீட்டில் இருந்தவாறு அவதானித்து கொண்டிருக்கிறார்களோ, அனைவருடைய ஹலாலான ஹாஜாத்தையும் நிறைவேற்றி வைப்பானாக. இதற்காக செலவழிக்கக்கூடிய, உழைக்கக்கூடிய, உறுதுணையாக இருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நல்லவர்களை நிறைவாய் பொழிந்தருள்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ். நாளை ரஜபு பிறை 23 செவ்வாய்க்கிழமை விசேஷ நாளாகும். புனித சஹீஹுல் புகாரி கரந்தத்திற்கு விரிவுரையாற்றிய ஃபதுஹுல் பாரி என்னும் அருமையான கரந்தத்தை நமக்கு தந்த அல் இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களது நினைவு நாளாகும். நாளை ஓதப்படும் நபி மொழிகளுக்கான விளக்க உரையையும் இமாம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்று சரிதத்தையும் தரக்கூடிய ஆலிம் பெருந்தகை மேலப்பாளையம் உஸ்மானியா அரபிக் கல்லூரியின் கண்ணியத்திற்குரிய முதல்வர் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல் ஹாஃபில் எஸ் ஹைதர் அலி ஆலிம் மிஸ்பாஹி அவர்கள் ஆவார்கள். இன்ஷா அல்லாஹ். நிகழ்ச்சிகள் குறித்த நேரத்தில் தொடங்கும் என்பதால் பொதுமக்கள் முற்கூட்டிய மஜ்லிஸுக்கு வருகை தந்து அல்லாஹ்வின் நல்லருளையும் அண்டலம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்லாசியையும் பெற்றேக அன்போடு அழைக்கின்றோம். வீட்டு உண்டியல் வைத்திருக்கக்கூடிய உள்ளூர் பொதுமக்கள் துஆவுக்கு இன்னும் ஒரு வார காலமே எஞ்சிருக்கின்ற காரணத்தால் விரைவாக உங்களது உண்டியல்களை கொடுத்து உரிய ரசீதை பெற்றுக்கொள்ளுமாறும், புதிய வீட்டு உண்டியல் தேவைப்படுபவர்கள் உங்கள் தேவையை உண்டியல் கமிட்டி அலுவலகத்தில் நிறைவேற்றிக் கொள்ளுமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். துஆவுக்கு மறுநாள் நேர்ச்சை விநியோகம் பங்கு ஒன்றுக்கு ரூபாய் 4000, அரை பங்கு ரூபாய் 2000 என தொகை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. விருப்பமுள்ளவர்கள் நமது அலுவலகத்தில் தொடர்பு கொண்டு உங்களது பங்குகளை உறுதி செய்து கொள்ள அன்புடன் வேண்டுகிறோம். இலங்கை வாழ் மக்களுக்கான பேரிடர் நிவாரண நிதி நேற்று முன்தினமும் இங்கே நமது மஜ்லிஸில் வசூல் செய்யப்பட்டுள்ளது. என்றாலும் அதற்கு நியத்து வைத்தவர்கள் தனிப்பட்ட முறையில் தொகைகளை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். வசூல் நேற்றோடு முடிந்துவிட்ட காரணத்தால் இனிமேல் பொது வசூல் செய்யப்படாது. யார் யார் நியத்து வைத்திருக்கிறீர்களோ அந்த காரணத்தை சொல்லி அலுவலகத்தில் உங்களது நிவாரணத் தொகைகளை வழங்கி உதவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைய நமது மஜ்லிஸின் செலவினங்களுக்கு மரைக்கார் பள்ளி தெரு மர்ஹூம் அல்ஹாஜ் எஸ்என் முஹம்மது நூஹ் அவர்களது நினைவாக அவர்களது குடும்பத்தார் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். அவர்கள் யாவருடைய ஹக்கிலும் துஆ செய்வதோடு அன்னவர்களது குடும்பத்து மர்ஹூமாக்களின் பெயர் பட்டியல் நம் சபையின் ஆண்கள் பெண்கள் பகுதிகளில் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் பெயரில் யாசின் ஹத்தும் மோதி ஈசால் சவாப் செய்யுமாறு வேண்டிக் கொள்கிறோம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. إلى سائر الأنبياء والأولياء والشهداء والصالحين. الفاتحة. تجاوب. بسم الله الرحمن الرحيم. ياسين القرآن الحكيم إنك لمن المرسلين على صراط مستقيم تنزيل العزيز الرحيم. صلى الله عليه وسلم.
إلى حضرة المصطفى صلى الله عليه وسلم وإلى سائر جميع الأنبياء والأولياء والشهداء والصالحين. الفاتحة. آمين. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد الناطق بالحق والداعي للرشد والهادي إلى الصواب، حجته البالغة وبرهانه القوي ودعوته العامة. اللهم فكما شرفتنا بسماع حديثه القويم واهدنا صراطه المستقيم. اللهم إنا قرأنا وسمعنا مقرين بالله جدا لهاتدي بمعناه. اللهم بسماع ألفاظه وجعلنا من جملته وحفاظه. اللهم قرب إلى فهمنا بعيد معانيه ووفقنا للعمل المقتضى ما ورد من الأحكام فيه وامتثال أوامره واجتناب نواهيه. اللهم إنا بك وبما جاء به هذا النبي مؤمنون وبما أخبرنا به من الغيب والوعد والوعيد مصدقون. وثبت اللهم بحرمة ذلك الإيمان وتصديق في قلوبنا واغفر ببركته جميع ذنوبنا. اللهم أوصل ثواب ما قرأنا من كلامك العزيز هذه آية ناصرة ورحمة نازلة وبركة شاملة توبة كاملة من خلال سيدنا ونبينا مولانا محمد صلى الله عليه وسلم خاصة، ثم إلى أرواح جميع الأنبياء والأولياء والشهداء والصالحين، ثم إلى أرواح من تلون القرآن العظيم لأجرهم واغفر لهم وارحمهم وأنس الله وشتهم ورحم الله غربتهم ونبر الله ضرائهم تقبل الله من حسناتهم وتجاوز الله عن سيئاتنا عن سيئاتهم وغفر الله ذنوبنا ذنوبهم جمع الله بيننا بينهم في جنات النعيم. اللهم اجعل قبورنا قبورهم روضة من رياض الجنان ولا تجعل قبورنا قبورهم حفرة من حفر النيران. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. اللهم اجمع جميع المؤسسين والواقفين والناصرين والسائرين لهذا المجلس الشريف. ربنا تقبل منا إنك أنت السميع العليم، تب علينا إنك أنت التواب الرحيم. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم وبارك على خير خلق سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. آمين. بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. اللهم صل وسلم وبارك عليه.